Good morning, guys. Good morning, ma'am. Good morning, ma'am. Voice audible? Yes, ma'am. ஏதாவது பிரேக் ஆகுற மாதிரி இல்லக்கா இல்ல. நான் வேற ஒரு லேப்டாப்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? வேற ஒரு லேப்டாப்ல தான் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. சோ இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு எதுல இஷ்யூன்னு கண்டுபிடிக்கிறதுனால ஐ அம் ஜஸ்ட் டூயிங் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிரீன் விசிபிள் தானே? ஸ்கிரீன் விசிபிள். நம்ம பென் ஜான்சனோட நேத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். ஓகேவா? பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃபேர் வந்து எந்த டேல நடக்கும்னு பார்த்தோம். பார்த்லமேயு ஃபேர் 1614. இயரே நான் சொல்லலடா. ஒரே ஒரு டேட் மட்டும் தான் சொன்னேன். வருஷம் நடக்கிற ஃபேர் அப்ப எப்படி August பர்టిక్యులர் 24. கரெக்ட். ஆகஸ்ட் 24 வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ஆல்கெமிஸ்ட் பப்ளிஷ் ஆன இயர் 1610. 1610. அப்ப கண்டெம்பரரி ரைட்டர் யார் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதுனா? Paulo Coelho. பாலோ கோயிலோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் பென் ஜான்சனோட ஒர்க் ஃபர்ஸ்ட் எவ்ரிவன் இன் இஸ் ஹியூமன் அப்படின்ற ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு? 1598. 1598. அப்ப எவ்ரிவன் அவுட் ஆஃப் இஸ் ஹியூமர் 1599. 1599. சிந்தியா ரிவல்ஸ் பப்ளிஷ் ஆனது 1600. 1600. பாய்ட் ஈஸ்டர் 1601. 1601 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? வார் ஆஃப் தேட்டர்ஸ்க்கு இன்னொரு பேரு Poetomachia. குவாட்டோமாச்சியா. வார் ஆஃப் தேட்டர்ஸ் யாருக்கு நடுவில் நடந்துச்சு? Marston. மாஸ்டன் டெக்கர் அண்ட் இன்னொருத்தர் Ben Jonson. பென் ஜான்சன். ஜார்ஜ் சாப்மேன் கிறிஸ்டபர் மார்லோட எந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு? ஜார்ஜ் சாப்மேன் கிறிஸ்டபர் மார்லோட எந்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு? Eastward Ho. அவர் மட்டும் தனியா எழுதின ஒர்க்குடா. நேத்து கூட நான் சொல்லி கொடுத்தேன் அதே ஆன்சரை. ஹீரோ அண்ட் லியாண்டர். ஏன் அது மறந்து பறந்து போதான் ஜார்ஜ் சாப்மேன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ ட்ரிங்க் டு மீ ஒன்லி வித் தைன் ஐஸ் இந்த லைன் எதுல அப்பியர் ஆகும்னு பார்த்தோம். ஒரே ஒரு லிரிக்ஸ் பென் ஜான்சனோட கட்ட கடைசி பார்த்தோம். டூ Cilia. டூ சிலியா அப்படின்றதா. ட்ரிங்க் டு மீ ஒன்லி வித் தைன் ஐஸ் அப்படின்ற லைன் எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னா டூ சிலியா அப்படின்றதுலாம் அப்பியர் ஆகும். அவரோட ஆன்டி மாஸ்க் எது? Mask of the Queen. Mask of Queen. மாஸ்க் ஆஃப் குவீன் அப்படின்றது அவரோட ஆன்டி மாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ இன்னைக்கு செஷன் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா சார் பிரான்சிஸ் பேக்கன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். பிரான்சிஸ் பேக்கன் வந்து எந்த இயர்ல பிறந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா 1561ல. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஷேக்ஸ்பியரோட மூத்தவர். ஓகேவா? கிறிஸ்டபர் மார்லோவும் சரி ஷேக்ஸ்பியரும் சரி 1564ல தான் பிறந்திருப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது நான் ஷேக்ஸ்பியரை ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன் அப்படின்றப்போ எக்ஸாம் ஹால்ல வந்து குரோனாலஜி பார்க்கும்போது என்ன தோணும்னா ஷேக்ஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஷேக்ஸ்பியர் ஃபர்ஸ்ட் பிறக்கல. ஃபர்ஸ்ட் யார் பிறந்திருப்பா அப்படின்னா சார் பிரான்சிஸ் பேக்கன் தான் பிறந்திருப்பாரு. அப்புறம் தான் ஷேக்ஸ்பியர் பிறந்திருப்பாங்க. பேக்கனோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1561. ஷேக்ஸ்பியரோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1564. பிகாஸ் இதுல ஈஸியா மார்க் வந்து விட முடியும். அதனால அதை வந்து இந்த இடத்துல பிரஸ் பண்ணி சொல்றேன். ஓகேவா? இவரை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம் அப்படின்னு பார்ப்போம். சோ எம்பிரிசிசம் அப்படின்ற வேர்ட் வந்து எல்லா இடத்துலயும் வரும். எல்லா இடத்துலயும் இந்த சென்ஸ் இதுலயும் பார்ப்போம், பேப்பர் ஒன்லயும் பார்ப்போம். எம்பிரிசிசம் இஸ் நத்திங் பட் அப்சர்வேஷன் அப்படின்னு அர்த்தம். அது பக்கத்துலயே பிராக்கெட்ல அப்சர்வேஷன் எழுதிக்கோங்க. இது வந்து இதுல இந்த வேர்டு இதுல பார்ப்போம், ரிசர்ச் ஆப்டிடியூட்ல பார்ப்போம், டீச்சிங் ஆப்டிடியூட்ல பார்ப்போம். இது எல்லாத்துலயுமே இந்த வேர்ட் வந்து எம்பிரிசிசம் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும், கொஸ்டின்ல இருக்கும். அப்ப யூ ஷுட் நோ வாட் இஸ் எம்பிரிசிசம் அப்படின்றது. ஓகேவா? தென் இவரோட ஃபேமஸான ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எஸ்ஏஸ் 1597ல அது பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? டோட்டலா எத்தனை எஸ்ஏஸ் இருக்கும் அப்படின்னா 58 எஸ்ஏஸ் இருக்கும். அதுல சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா கவுன்சில் சிவில் அண்ட் மாரல் அப்படின்றதுதான் இவரோட இந்த ஒர்க்கோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எஸ்ஏஸ் அப்படின்னால யாரு ஃபாதர் ஆஃப் எஸ்ஏஸ் சொல்லி கொடுத்தேன் ஸ்டார்டிங்ல? Montaigne. இந்த இருக்காரு பாருங்க, மான்டேக் அப்படின்னு சொல்லி. இவர் தான் ஃபாதர் ஆஃப் எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர்கிட்ட இருந்துதான் இவர் பேக்கன் வந்து எஸ்ஏஸ் எல்லாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. பேக்கனை பத்தி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸ்கூல்ல படிக்கும்போது டூன்னு போட்டு அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் வரும். அவரோட எஸ்ஏ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம் காலேஜ் படிக்கும்போது. சோ அந்த மாதிரி எஸ்ஏஸ் எல்லாம் இவர் யார்கிட்ட இருந்து எழுத கத்துப்பாரு அப்படின்னு சொன்னா மான்டேக் கிட்ட இருந்தா எழுத கத்துப்பாரு. சோ அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே என்னது அப்படின்னா எஸ்ஏஸ் 1597 பப்ளிகேஷன். சப்டைட்டில் என்ன? கவுன்சில் சிவில் அண்ட் மாரல் அப்படின்றது சப்டைட்டில். டோட்டலா எத்தனை எஸ்ஏஸ் இருக்கு அப்படின்னா 58 எஸ்ஏஸ் அப்படின்னு பாக்குறோம். ஹி இஸ் a father of empiricism. அப்ப ஃபாதர் ஆஃப் இஃபிசம்னு யார சொல்லுவோம்? John. ஜான் லில்லியை நம்ம எதுக்கு கீழே பார்ப்போம்?
University with University with யூனிவர்சிட்டி விட்ஸ்க்கு கீழ அவங்க எதுல வருவாங்க? Oxford. ஆக்ஸ்போர்டுக்கு கீழ வருவாங்க. யார் 2 ஸ்கூலுமே போயிருக்கும்? யார் 2 யூனிவர்சிட்டியும் போயிருக்க மாட்டா? Thomas Thomas Kidd. கிட். எஸ், தாமஸ் கிட்னு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் வந்து அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங். அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1605. இதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங்ல இருந்து எந்தெந்த பார்ட்ல கொஸ்டின் கேட்க முடியுமோ எல்லா பார்ட்டையுமே அவன் வந்து எக்ஸாம்ல கேட்டுட்டான். அதனால அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1605 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, 1605ல எந்த கிங் ரூலிங்ல இருந்தாங்க? நான் உங்களுக்கு 2 கிங் அண்ட் குயின் தான் சொல்லி கொடுத்திருக்கேன். James 1. James 1. கரெக்ட். ஜேம்ஸ் 1ஓட ரூலிங் எந்த இயர்லடா ஸ்டார்ட் ஆச்சு? 1602. 1603ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அவர் ரூலிங் பண்ணிட்டு இருந்தாரு? 16 16 25. ஏன் மறந்து போயிடுச்சா? 1603ல இருந்து 1625 வரைக்கும் ஜேம்ஸ் 7 ரூலிங் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஜேம்ஸ் 7க்கு முன்னாடி யார் வருவா? முன்னாடி இந்த சென்ஸ் அவருக்கு பின்னாடி Queen குயின் Elizabeth. எலிசபெத் வருவாங்க. குயின் எலிசபெத் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூலிங் பண்ணிட்டு இருப்பாங்க? 1558 to 1603. 1558 to 1603 வந்து குயின் எலிசபெத் ரூலிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். சரியா? அப்ப அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் 1605 பப்ளிகேஷன் டெடிகேட்டட் டு ஜேம்ஸ் 1. மெஜாரிட்டி ஆஃப் தி டெடிகேஷன் எந்த கிங் அண்ட் குயின் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல யார் ரூலிங்ல இருந்தா அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஈஸியா யூ கேன் சே அது வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க, யாரோட ரெக்வஸ்ட்னால அது எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்கவுங்க அவங்களோட நேம அந்த கிங்டம் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருந்து காப்பாத்தணும் அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு சரின்னு தலையாட்டிட்டு போற மாதிரி தான் எல்லா ரைட்டர்ஸும் இருந்திருப்பாங்க. அப்ப அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங்க யாருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்காக தான் டெடிகேட் பண்ணுவாங்க. தட் இஸ் கிங் ஜேம்ஸ் 1 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த அட்வான்ஸ்மென்ட் ஆஃப் லேர்னிங் டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா 2 பார்ட்ஸ் வந்து டிவைட் ஆயிருக்கும். சோ பேக்கனை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது அப்சர்வேஷன் மெத்தட் மூலியமா எம்பிரிக்கல் மெத்தட் மூலியமா லேர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றது நம்ம பேக்கனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சாலமன் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவருக்கும் பேக்கனுக்கும் எப்ப பார்த்தாலும் கிளாஷ் ஆயிட்டே இருக்கும். எப்படி நம்ம டெரிசியஸ் எராஸ்மஸ்க்கும் மார்ட்டின் லூத்தருக்கும் ஃப்ரீ வில் அப்படின்ற பாயிண்ட்ல சண்டை வந்துட்டே இருந்துச்சுன்னு சொன்னோமோ அதே மாதிரியே பேக்கனோட வியூ கூட எப்ப பார்த்தாலும் கிளாஷ் ஆனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சாலமன் வியூ. இவங்க 2 பேருக்குமே ஒரு இடத்துல கிளாஷ் வந்துட்டே இருக்கும். பிகாஸ் பேக்கனை பொறுத்தவரை பியூர் நாலேஜ் அப்படின்றது எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் மூலியமா சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பெரிமெண்டல் மூலியமா தான் ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் அப்படின்றது பேக்கனோட வியூ. ஓகேவா? ஒரு நாலேஜ் எப்படி கெயின் பண்ண முடியும் அப்படின்னா எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் மூலியமாவும் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலியமாவும் தான் அவரால் கெயின் பண்ண முடியும் அப்படின்றது பேக்கனோட வியூ அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்பதான் ஒரு வேர்ல்ட்ல வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த அப்சர்வேஷனும் சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பெரிமெண்டேஷனும் இருந்தா மட்டும்தான். ஆஸ் வெல் அஸ் வேர்ல்ட படிக்கிறதுக்கு பெஸ்டான மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லி பேக்கன் சொல்லியிருப்பாரு. சோ பேக்கனை பொறுத்தவரை சயின்டிபிக், ஃபேக்ட், எக்ஸ்பெரிமெண்டல் இது எல்லாரும் தான் வேர்ல்ட வந்து பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது அவரோடது. ஓகேவா? சோ நாலேஜ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன், மெஷர்மெண்ட் அண்ட் சயின்டிபிக் ப்ரூஃப். எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் கன்சிடர் பண்ணுவா அப்படின்னு சொன்னா பேக்கன் வந்து நினைப்பாரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யார் சொல்லுவா அப்படின்னா சாலமன் சொல்லுவாரு. சாலமனை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னு சொன்னா மாரல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிவைன் விஸ்டம். கடவுள் காட் அப்படின்ற ஒரு வேர்டு யார் உள்ள எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொன்னா சாலமன் வந்து எடுத்துட்டு வருவார். சோ காட் இஸ் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் விஸ்டம். எப்போ வந்து நம்ம கடவுளோட கால சரணடைறோமோ அந்த நேரம் தான் விஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பறக்கவே செய்யும் அப்படின்னு சொல்லி யார் நம்புவானா சாலமன். பேக்கன் என்ன சொல்றாரு? கடவுள்லாம் உள்ள கிடையவே கிடையாது. சயின்ஸ், சயின்டிபிக் இஸ் அ பேசிக் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிப்பாரு. சோ இவங்க 2 பேத்துக்கும் எந்த விஷயத்துல கிளாஷ் ஆகும் அப்படின்னா இவர் கடவுள், விஸ்டம், மாரல் அப்படிம்பாரு. இவரை பொறுத்தவரை சயின்டிபிக், அப்சர்வேஷன், மெஷர்மெண்ட், சயின்டிபிக் ப்ரூஃப் இது எல்லாமே கீவேர்டு. சரியா? இவங்க 2 பேரும் எதுக்காக ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான கீவேர்டு தான் அதுக்கெல்லாம் போல் பண்ணி கொடுத்திருக்கேன். அப்ப சாலமனோட வியூல காட் இஸ் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆஸ் வெல் அஸ் காட் தான் வந்து எல்லாமே. கடவுளை ஹானர் பண்ணா கரெக்டான வேலை அவரே கூட்டிட்டு போவாரு அப்படின்றது இவரோட தாட். அப்ப இவரோட வியூ ஆஃப் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாரல், ஸ்பிரிச்சுவல், பிராக்டிகல் லைஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஏன் 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டாங்கன்னு? Yes, ma'am. ஓகேவா? இதுல மெமரைஸ் பண்ண வேண்டியது நான் பாயிண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? போல் பண்ணிருக்கேன்ல அந்த பாயிண்ட் மட்டும் தான். இந்த இதுல வந்து சயின்டிபிக், ஃபேக்சுவல், எக்ஸ்பெரிமெண்டல், அவரை பொறுத்த வரைக்கும் மாரல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிராக்டிகல் லைஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது 2 தான் வந்து அவங்க 2 பேருக்கு டிஃபர் ஆகுது. அதுல தான் அவங்க 2 பேரும் கிளாஷும் ஆகுறாங்க. இப்ப அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எக்ஸாம்ல கேட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் லேர்னிங் வந்து எப்படி இருக்கணும்? எம்பிரிக்கல் மெத்தட் இருக்கணும், சயின்டிபிக் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்பதான் நாலேஜ் வந்து பியூர் நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொறுத்தவரை 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரூத் என்னதெல்லாம் அப்படின்னா தியாலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் அப்படின்னு சொல்லுவாரு. நெட் கொஸ்டின் 2
two types of truth according to Bacon in the advancement of learning அப்படின்னு சொல்லி கேட்டா that is theological and scientific அப்படின்னு சொல்லி பாக்குறோம். Three main purposes of study என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா delight, ornament and ability அப்படின்றது தான் three purposes of study அப்படின்னு பாப்பாரு. இவரோட three basics என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா representative, allusive and narrative. இதை ஷார்ட் ஃபார்மா RAN அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. representative, allusive and narrative அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த மூணு தான் அவரோட த்ரீ பேசிக்ஸ். இது வந்து ஷார்ட் ஃபார்மா RAN. எப்படி வெர்ஜிலுக்கு வந்து நான் ஏஜென்ட் படிக்க வச்சனோ அதே மாதிரி அவரோட த்ரீ பேசிக்ஸ் என்னன்னு கேட்டா RAN ஞாபகம் வச்சுக்கணும். representative, allusive and narrative அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுல நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியது டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரூத் என்ன, த்ரீ மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி என்ன, த்ரீ பேசிக்ஸ் என்ன, அவர் எத்தனை பார்ட்ஸ் டிவைட் ஆச்சு, யாருக்கு டெடிகேட் பண்ணாங்க, எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு, இவரை பொறுத்தவரை கீ டேர்ம் என்ன, எம்பிரிக்கல் மெத்தட், சயின்டிபிக் மெத்தட்னு சொல்லுவாரு. அதுதான் பியூர் நாலேஜ். இவருக்கு ஆப்போசிட் அப்படியே வந்தவர் யாரு அப்படின்னா சாலமன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். கிளியரா? Clear, ma'am. எஸ். அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் பப்ளிஷ் ஆன இயர் என்ன? 1605. 1605 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் இவரோட ஒரு லாத்தின் ஒர்க் த விஸ்டம் ஆஃப் ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லி டி செப்பன்டியா வெட்ரம் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அது வந்து லாத்தின்ல எழுதின ஒர்க். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது விஸ்டம் ஆஃப் த ஏன்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாரு. பேக்கன் ஆல்ரெடி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்டுட்டாங்க. ஓகேவா? இது ஃபுல்லா கொடுத்து கேட்பாங்க உங்களுக்கு எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் எது வந்து செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் செகண்ட் வந்து நோவ மார்க்கம். இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். இதுவும் ஒரு லாத்தின் ஒர்க். 1620 தான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க இந்த ஒர்க்கை வந்து. ஓகேவா? நோவ மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அதோட அர்த்தம். அதுதான் வந்து லாத்தின்ல நோவம் ஆர்கனும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்திருப்பாரு. நியூ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னா நாலேஜ அக்யூர் பண்றதுக்கு, லேர்ன் பண்றதுக்கு கிடையாது. லேர்ன் பண்றதுக்கும் அக்யூர் பண்றதுக்கும் there is a difference. டிஃபரன்ஸ் தெரியுமா இல்ல சொல்லவா? லேர்னிங்க்கும் அக்யூரிங்க்கும் தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தெரியும் மேம். இல்ல, லேர்னிங்க்கும் அக்யூரிங்க்கும் வித்தியாசம் இருக்கு சரியா. லேர்னிங் அப்படின்றது இப்போ நம்ம சின்ன வயசுல நமக்கு ஒரு வேளை ஹிந்தி சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இப்ப எல்லாருமே ஸ்விம்மிங் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ் எல்லா பேரண்ட்ஸும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்க்கு அனுப்புறாங்க. அந்த நேரம் நம்ம அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் அக்யூர் பண்ணுவோம். பிகாஸ் பிரெயின் அந்த டைம் பீரியட்ல புது லாங்குவேஜ லேர்ன் பண்ணிருக்கோம். ஏன்னா அப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். பிறந்த 2 வருஷத்துல தான் நம்ம என்ன பேசுறோமோ அதை பார்த்து பேச ஆரம்பிக்கும். இப்ப அது ஒரு வேளை இங்கிலீஷ் பேசுற வீட்டுல பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இங்கிலீஷ் பேசும். பாலிடிக்ஸ் நல்லா வீட்டுல பேசுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய நியூஸ் பார்க்கும், பாலிடிக்ஸ் பேசும். அப்போ அந்த சரௌண்டிங் எப்படி இருக்கும், அது அப்பதான் பிரெயின் வந்து புதுசா அந்த நியூ ஸ்லேட்ல வந்து எழுத ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அப்போ நீ ஒரு லாங்குவேஜ் அந்த நேரம் நீங்க குழந்தைய கத்துக்கிறதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா அது ஈஸியா என்ன பண்ணிரும், அக்யூர் பண்ணிரும். இப்ப நம்மளோட வயசு ஆயிருக்கும். நம்ம வயசு என்ன 26, 27, 28 சம்வாட் அதுக்குள்ள இருக்கும் நமக்கு ஏஜ் வந்து சரியா. இந்த ஏஜ்க்குள்ள நம்ம போய் ஒரு புது லாங்குவேஜ படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பிரெயின் வந்து அக்யூர் பண்ணாது, லேர்ன் பண்ணும். சோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்யூரிங் அண்ட் லேர்னிங். லேர்னிங் அப்படின்றது நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா பிரெயின் ஒரு இடத்துல சரண்டர் பண்ண வச்சு யூ ஆர் டூயிங் சம்திங். ஓகே, தட் இஸ் லேர்னிங். அக்யூரிங் அப்படின்றது பிரெயின் வாட்டுக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உள்ள நடக்கிற ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சிஸ்டம்ல மெமரைஸ் ஆகுறது தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்யூரிங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். டிஃபரன்ஸ் புரியுதா? Yes, ma'am. இது உங்களுக்கு டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லேர்னிங்னா என்ன, அக்யூரிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எப்பவுமே ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அக்யூர் தான் பண்ண வைக்கணும். லேர்ன் பண்ண வைக்கிறது அப்படின்றது செகண்ட் திங்கா தான் நமக்கு வரும். ஓகேவா? அப்ப எலிமினேட் பண்ணும்போது அக்யூரிங்க்கும் லேர்னிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியணும். சோ நோவ மார்க்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் a நியூ இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல பேக்கன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு நாலேஜை அக்யூர் பண்றதுக்கு அதுக்குன்னு ஒரு நியூ மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்ல வருவார். அதுதான் வந்து நோவ மார்க்கமும் பாக்குறோம். இந்த நோவ மார்க்கம் அப்படின்றது ரைட்ல அவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா அரிஸ்டாட்டிலோட ஆர்கனான் அப்படின்ற ஒரு ஒர்க்ல இருந்து எடுத்திருப்பாரு. அரிஸ்டாட்டிலோட ஒர்க் இது நான் சொல்லி கொடுத்திருக்க மாட்டேன். பட் இந்த ஒர்க் இப்ப படிச்சுக்கோங்க. ஆர்கனன் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அதுல இருந்து தான் நோவ மார்க்கம் அப்படின்னு சொல்லி எழுதிருப்பாரு. ஓகேவா? இதுல நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லியிருப்பாரு. எப்பவுமே அவர் நாலேஜ் பத்தி தானே மேல இருந்து பேசிட்டு இருக்காரு. சோ நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. இதுல பிராக்டிகல் பர்பசஸ் தான் ஹியூமன் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இவரை பொறுத்தவரைக்கும் பிராக்டிகல் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் சயின்டிபிக் அந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது இவரோட தாட். ஓகேவா? தென் சயின்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் மாஸ்டரா இருக்கும். லேர்னிங் இல்ல நேச்சர் எல்லாத்தையும் பொறுத்தவரை எதுதான் வந்து லீட் எடுக்கும் அப்படின்னு சொன்னா சயின்ஸ் தான் வந்து லீட் எடுக்கும்னு சொல்லுவார். கம்பேரிங் டு அதர் மேஜர்ஸ். ஓகேவா? அதர் மேஜர்ஸ் கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் ஷுட் லீட் த டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் அண்ட் மாஸ்டரி ஓவர் நேச்சர் அப்படின்றது இவரோட தாட் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? நோ மார்க்கம். Clear, ma'am. எஸ். இதுக்கு கீழே இவர் வந்து 4 ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. ஐடல்ஸ் அப்படின்னா எரர் அப்படின்றது. ஓகேவா? சோர்சஸ் ஆஃப் எரர் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோர்சஸ் ஆஃப் எரர் இன் த மைண்ட் அப்படின்னு சொன்னா இப்போ நம்மளோட தாத்தா ஜெனரேஷன்ல ஒரு தப்பு வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே தப்ப ஏன் எதுக்குன்னே தெரியாம அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுதான் நம்ம அம்மா ஏன் எதுக்குன்னு தெரியாம இல்ல இது இப்படிதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நமக்கு கத்துக் கொடுப்பாங்க. அப்ப நம்ம ஜெனரேஷன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம ஜெனரேஷன்ல இப்ப கொஸ்டினே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ
இருக்கும். ஒரு ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஒரு விஷயத்த வந்து ஏனே தெரியாம ஒரு எரர வந்து மைண்ட் டு மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வரும்ல. அந்த மாரி 4 டைப்ஸா எரர் வந்து இவர் பிரிச்சிருப்பாரு. ஓகேவா? இது எல்லாமே தப்பான ட்ரூத்த வந்து எல்லாருக்கும் ஒன் பை ஒன் வந்து நீங்க பாஸ் பண்ணிட்டே வரீங்க. ஹியூமன் மைண்ட் வந்து அத வந்து பாஸ் பண்ணிட்டே வருது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வார்ன் பண்ணியிருப்பாரு பேக்கன். அந்த சோர்சஸ் ஆஃப் எரர் இன் த மைண்ட் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பிரிக்கும்போது தான் இவர் வந்து ஐடல்ஸ் ஆஃப் த ட்ரைப், ஐடல்ஸ் ஆஃப் த கேவ், ஐடல்ஸ் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ், ஐடல்ஸ் ஆஃப் த தியேட்டர் அப்படின்னு சொல்லி 4 திங்ஸ் வந்து பிரிக்கிறாரு. ஓகேவா? ஐடல்ஸ் ஆஃப் த ட்ரைப் அப்படின்னு சொன்னா எரர்ஸ் ஷேர்ட் பை ஆல் ஹியூமன்ஸ் டியூ டு ஆர் நேச்சர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங். எரர்ஸ் ஷேர்ட் பை ஆல் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொன்னா இதுதான் நான் சொன்னேன். ட்ரைப் அப்படின்றப்போ ஒரு பீப்பிள் டு இன்னொரு பீப்பிள் எதுக்கு அதை பண்றோம்னே தெரியாம ஒரு விஷயத்த பாஸ் பை பண்ணிட்டே வரும். அந்த பேட்டர்ன்ஸ் எதுக்காக அந்த பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றதே தெரியாது. காலப்போக்குல அது அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆன்சர் மட்டும் தான் எல்லார்கிட்டயுமே இருக்கும். அதுதான் வந்து ஐடல்ஸ் ஆஃப் த ட்ரைப். ஐடல்ஸ் இஸ் நத்திங் பட் எரர்ன்னு சொல்றேன். சரியா? கரெக்டான விஷயம் இவர் சொல்ல வரல. தப்பான விஷயத்த மக்களுக்கு வந்து பாஸ் பை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் இவர் வந்து 4ஆ பிரிச்சிருக்காரு. 4 ஐடல்ஸ் அப்படின்ட்டு. அப்போ எரர் ஆஃப் த ட்ரைப் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, அப்புறம் எரர் ஆஃப் த கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எரர் ஆஃப் த கேவ் அப்படின்னு சொன்னா நம்ம இண்டிவிஜுவல் வந்து நம்ம எஜுகேஷனு ஆஹ் குடுக்குறோம் தெரியுமா? உங்களுக்கு அப்ரிங்கிங்க்கு வந்து ஒரு விஷயத்த குடுக்குறோம்ல. இப்ப எங்க அம்மா ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து எனக்கு குடுக்குறாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என் குழந்தைக்கு குடுக்குறேன். அப்ப அந்த பெர்சனல் பயாஸஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஷேப் பண்ணுது. அப்ப கேவ் அப்படின்னு சொன்னா, கேவ்ல தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் இருந்தான். சரியா? அவன் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து முதல்ல வெளிச்சத்த பார்த்தோம். அவன் தான் வெளியில இருந்து எழுத ஆரம்பிச்சான். அவன் தான் தீ பத்த வச்சான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து வளர்ந்தோம். அப்ப அதுல இருந்து தான் ஒண்ணொண்ணா வந்து பாஸ் பை ஆச்சு. அப்ப அதுதான் வந்து ஐடல்ஸ் ஆஃப் த கேவ் அப்படின்னு சொல்லலாம். ஐடல்ஸ் ஆஃப் த கேவ் அப்படின்னு சொன்னா ஒரு பயாஸ் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஓகே. இது வந்து தப்புன்னு ஒரு ரீசனே தெரியாம நம்ம ஒரு பயாஸ்ல நிப்போம். இப்படிதான் அத பண்ணணும். 6 மணிக்கு மேல இந்த விஷயங்கள பண்ணக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் இந்த விஷயத்த குடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சர்டன் திங்ஸ் வந்து கிச்சன் ஐட்டம்ஸே நம்ம வந்து சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு திங்ஸ் வந்து நீங்க பாஸ் பை பண்றீங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஷேப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதான் ஐடல்ஸ் ஆஃப் த கேவ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஐடல்ஸ் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ்னா நார்மலா ஒரு இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. லாங்குவேஜ்க்கும் கம்யூனிகேஷனும். இப்ப நான் ஒரு மீனிங்ல ஒரு விஷயத்த நான் அட்டர் பண்ணுவேன். அங்க இருந்து ஹியர் பண்ற நீங்க அது ஒரு மாதிரி ஹியர் பண்ணுவீங்க. ஓகேவா? பிகாஸ் நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிருக்கேன் அப்படின்னா அதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது. இட் டிஃபர்ஸ். அப்ப அந்த இடத்துல என்ன ஹேப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடக்கும். அதுதான் வந்து ஐடல்ஸ் ஆஃப் த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் ஐடல்ஸ் ஆஃப் த தியேட்டர் அப்படின்னு பாக்குறோம். தியேட்டர் அப்படின்னா என்ன? இப்போ படத்துல ஒரு விஷயத்த காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப சிகரெட் பிடிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஸ்டைல். இப்போதைக்கு அதுதான் வந்து ட்ரூத்ல சாரி ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பிளைண்டா என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்றோம். அப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ், ஒரு பிலாசபி எதுவுமே இல்லாம தியேட்டர்ல காட்டுற ஒரு விஷயத்த பீப்பிள்ஸ் அதை பார்த்து அப்படியே அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே இமிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் வந்து ஐடல்ஸ் ஆஃப் த தியேட்டர். அப்ப தியேட்டர்ல நடக்கிற தப்பு என்ன அப்படின்னு சொன்னா பிளைண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் பிலாசபிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எந்த ஒரு கொஸ்டினையும் ரைஸ் பண்ணாம அவங்க எது ட்ரெண்ட்னு காமிக்கிறாங்களோ அதை நம்ம ட்ரெண்ட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க எது குட்ன்றாங்களோ அது குட்னு சொல்றோம். அவங்க எது பேட்னு சொல்றாங்களோ அது பேட்னு சொல்றோம். சோ இதுதான் வந்து ஐடல்ஸ் ஆஃப் த தியேட்டர் அப்படின்னு சொல்றாரு. கிளியரா? 4 ஐடல்ஸ். Clear, ma'am. எஸ். ஓகே. இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் த ரெயின் ஆஃப் கிங் ஹென்ரி த 7th. ஓகேவா? 1622ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் அப்போதேகமஸ் நியூ அண்ட் ஓல்டுன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1625. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி லாட்டின்ல இருக்கும். அதனால ப்ரொனன்சியேஷன் கஷ்டமா இருக்கு. ஓகேவா? அப்புறம் சில்வரபம் ஆர் த நேச்சுரல் ஹிஸ்டரின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1627. இது வந்து போஸ்ட்மஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். இவரோட ஒர்க் கண்டிப்பா ப்ரொனன்சியேஷன் தெரியணும். எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும். ஃபர்ஸ்ட் எஸ்ஸே வரும், அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தி சப்டியா வெட்ரம் அப்படின்ற அந்த லாத்தின் ஒர்க் வரும். அப்புறம் தான் நோவம் மார்கங்கம் வரும். அதுக்கப்புறம் த ஹிஸ்டரி ஆஃப் த ரெயின் ஆஃப் கிங் ஹென்ரி, அப்புறம் அப்போகஸ் நியூ அண்ட் ஓல்டு, சில்வியா ஆர்கம் நேச்சுரல் ஹிஸ்டரி, இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியூ அட்லாண்டிஸ் இந்த சில்வியா சில்வரமுக்கு நடுவுல வரும். இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ன்றதுனால தனியா எடுத்து எழுதியிருக்கேன். சரியா? சோ நியூ அட்லாண்டிஸ் அப்படின்றது 1626ல பப்ளிஷ் ஆன ஒர்க் அப்படின்னு பார்க்கணும். இட் இஸ் அன்பினிஷ்டு யூட்டோப்பியன் ஒர்க். யூட்டோப்பியா அப்படின்னா என்னது? Ideal world. ஐடியல் வேர்ல்ட். ஐடியல் ஸ்டேட் பத்தி யார் ஆல்ரெடி பேசிருப்பா? பழைய ரைட்டர் Plato. என்ன ஒர்க் பேசிருப்பாரு? Republic. ரிபப்ளிக் டோட்டலா எத்தனை புக்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும்? 10 books. 10. 10 புக்ஸ் பத்தி 10 புக்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்ப ஒரு ஸ்டேட்டை வந்து ஒரு பிலாசபர்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். இத்தனை வருஷம் அவங்க ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 52 வயசு வரைக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரிதான் நியூ அட்லாண்டிஸும் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா யூட்டோப்பியன் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப யூட்டோப்பியா அப்படின்னு யார் ஒர்க் எழுதிருப்பா? Thomas More. கரெக்ட். தாமஸ் மோர். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1516. ஒரிஜினல் என்ன லாங்குவேஜ் எழுதிருப்பாங்க? Latin. Latin. கரெக்ட். லாத்தின். எத்தனை பார்ட்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த எஸ்ஏவுக்கு? கரெக்ட் தான். சொல்லுங்க. யாரோ சொன்னீங்களே. 2 books, ma'am. 2 பார்ட்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ 2 பார்ட்ஸா பப்ளிஷ் ஆயிருக்கும். 15, 16 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அத டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க இங்கிலீஷ்ல. யார் பண்ணிருப்பா?
யார் பண்ணிருப்பா? ஆர்ல ஸ்டார்ட் ஆகும் அவரோட நேம். அவரோட மருமகனா யாரோ Ralph Robinson, ma'am. கரெக்ட். ரால்ஃப் ராபின்சனும் இன்னொருத்தர் யாரா? Gilbert Burnett. கில்பர்ட் பர்னட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க 2 பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அதுல வர ப்ரோட்டகனிஸ்ட் Hitler. Raphael Hitler. கரெக்ட். ரஃபேல் ஹித்தலோடே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓகே, நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. சோ கெட்டிங் பேக் டு நியூ அட்லாண்டிஸ் 1626 பப்ளிகேஷன் பாக்குறோம். இட்ஸ் அன்பினிஷ்ட் யூட்டோபியன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? போஸ்டமஸா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எதுல அப்படின்னு சொன்னா லாத்தின்ல. அதோட டைட்டில் ஒரிஜினலா என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா நோவா அட்லாண்டிஸ். நியூ அப்படின்றது தான் நம்ம வந்து லாத்தின்ல நோவா அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுல ஒரு ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் வரும். அந்த ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு சொன்னா சாலமன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சாலமன் ஹவுஸ் அப்படின்றப்ப இந்த இடத்துல சாலமன் அப்படின்றது யார் இண்டிகேட் பண்ணா மேல ஒருத்தர் கூட அவருக்கு பஞ்சாயத்து வச்சு தெரியுமா, அவர் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதனாலதான் இதுக்கு இந்த ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷனோட நேம் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா சாலமன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஓகேவா? அப்போ ஐடியல் சொசைட்டி எப்படி இருக்கணும், எப்படி பில்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சயின்டிபிக் நாலேஜ், டிஸ்கவரி அண்ட் மாரல் ஆர்டர்னால தான் பில்ட் பண்ணிருக்கணும். எப்படி வந்து நமக்கு பிளேட்டோ வந்து சொன்னாரு, சொசைட்டி அப்படின்னு சொல்லி இருந்தா மக்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதேதான் இங்க. இவர் கொஞ்சம் சயின்டிபிக், எம்பிரிசிசம், ஆர்டர், சிஸ்டமேட்டிக் இந்த மாதிரி ஒரு வேர்ட் எல்லாம் போட்டு பேக் அண்ட் பேசியிருப்பாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? அப்ப நியூ அட்லாண்டிஸோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா நரேட்டர் வந்து ஒரு ஷிப்ல போயிட்டு இருந்திருப்பாரு. நரேட்டர் யாருன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. நரேட்டர் வந்து ஷிப்ல போயிட்டு இருந்திருப்பாரு. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா அந்த ஷிப் வந்து ஷிப்ரெக் ஆயிரும். ஷிப்ரெக் ஆனதுனால ஒரு மிஸ்டீரியஸ் ஐலாண்ட்ல போய் ஸ்டாப் ஆயிரும். அந்த ஷிப் வந்து எங்க அப்படின்னு சொல்லா பென்செலம் அப்படின்றத இந்த இடத்தோட செட்டிங்ல பாக்குறோம். அந்த ஸ்டோரியோட செட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பென்செலம். இதுல ஒரு ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் வருது. அந்த இன்ஸ்டிடியூஷனோட நேம் என்ன அப்படின்னா சாலமன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இந்த பென்செலம் அப்படின்ற இந்த இடத்துல போய் ஷிப்ரெக் ஆனதுனால நிறைய பீப்புள் அங்க போய் மாட்டிக்கிட்டாங்கல்ல. அங்க போய் மாட்டிக்கிட்டதுனால அவங்க எங்க இருந்து ஐசோலேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா சொசைட்டில இருந்து வந்து ஐசோலேட் ஆயிட்டாங்க. அப்ப ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்து அவங்க டோட்டலா என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஐசோலேட் ஆயிட்டாங்க. அப்ப அங்க போய் அவங்க எப்படி அவங்களை வந்து சிவிலைஸ்ட் ஆக்கிக்கிறாங்க, எப்படி மாரல் ஆக்கிக்கிறாங்க, எப்படி ஹாஸ்பிட்டபிளா ஆக்கிறாங்க அப்படின்றதான். பிகாஸ் சொசைட்டில எல்லா ஏற்றத்தாலும் இருக்கதான் செஞ்சு. இப்ப அவங்க சொசைட்டில இருந்து டோட்டலா அட்ஜாயிண்ட் ஆகி தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றப்போ அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதுதான். ஓகேவா? அப்ப அங்க போய் பென்சலம் பீப்புள் எப்படி கவர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஜஸ்டிஸ், ஹானஸ்டி, பிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? மேரேஜ், ஃபேமிலி இது எல்லாமே அவங்க சாக்கர்டா பார்த்தாங்க. செக்ஷுவல் மொராலிட்டி வந்து ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணாங்க. மேரேஜுக்கு முன்னாடி இல்ல மேரேஜுக்கு அப்புறம் மெரிட்டல் அஃபேர்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இதுல எது வந்து சென்ட்ரல் ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா கிறிஸ்டியானிட்டி வந்து சென்ட்ரல் ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எப்படி நான் யூட்டோபியா பார்க்கும்போது தாமஸ் மோரோட எப்படி கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னா அதே சர்டன் வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பாரு. சரியா? தென் இதுல ஒரு ஐலாண்ட் வருது, ஒரு ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து சாலமன் ஹவுஸ் அப்படின்னு பார்க்கலாம். அந்த சாலமன் ஹவுஸ் இஸ் ஆல்சோ கால் காலேஜ் ஆஃப் த 6th டேஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? காலேஜ் ஆஃப் த 6th டேஸ் ஒர்க் அப்படின்றதுதான். சோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா அதோட ஃபவுண்டேஷன் எப்படி போடணும், பீப்புள்ஸ் எப்படி எடுத்துட்டு வரணும், அவங்களோட நாலேஜ், அவங்களோட மாரல் அது திங்ஸ் எல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதா இந்த சாலமன் ஹவுஸோட பர்பஸா வந்து இதுல காமிச்சிருப்பாங்க. இதை கிண்டல் பண்ணி எடுத்தாலா இல்ல ஒரிஜினலா அவர் வந்து பிரைஸ் பண்ணாரா அப்படின்றது தெரியாது. பட் பிகாஸ் சாலமன் அப்படின்றப்ப அவரோட ஐடியாலஜி பிகினிங்லேயே யாருக்கு பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பேக்கனுக்கு சுத்தமா பிடிக்காம இருந்திருக்கும். சோ இதுதான் வந்து என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நியூ அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். திஸ் இஸ் அன்பினிஷ்ட் யூட்டோபியன் ஃபிக்ஷன். கிளியரா? Yes, ma'am. இது லாத்தின்ல எழுதப்பட்டுச்சு. சாலமன் ஹவுஸ்ன்றது ஃபிக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன். எங்க போய் அவங்க நின்னாங்க அப்படின்னா பென்சலம் அப்படின்ற ஐலாண்ட்ல போய் நின்னாங்க. அங்க போய் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, ஜஸ்டிஸ், ஹானஸ்டி, பிட்டி அண்ட் சாக்கர்டா பார்த்தாங்க. மேரேஜ், ஃபேமிலி எல்லாத்துலயுமே. சாலமன் ஹவுஸ் என்னன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா காலேஜ் ஆஃப் த 6th டே ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவ்வளவுதான் இது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? தென் இதோட ரிலேட்டட் டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த நியூ அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா அப்படின்னா டெலர்வியர் மேன்லி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். ஓகேவா? த பிளாக் அட்லாண்டிக் மாடர்னிட்டி அண்ட் டபுள் கான்சியஸ்னஸ் அப்படின்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னா பால் ரிக்கர் எழுதியிருப்பாரு. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். த பிளாக் அட்லாண்டிக் யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா பால் ரிக்கர் அப்படின்றது நெட் கொஸ்டின். அதனாலதான் சப்டைட்டிலும் இம்பார்ட்டன்ட். மாடர்னிட்டி அண்ட் டபுள் கான்சியஸ்னஸ் 1993 பப்ளிகேஷன் பை பால் ரிக்கர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பிளாக் அட்லாண்டிக் இது வந்து தியரிஸ்க்கு கீழே பார்ப்போம். பால் ரிக்கரை வந்து கிளியரா இது வர Clear, ma'am. நெக்ஸ்ட் இந்த பேக்கன் முடிஞ்சிட்டாரு. ஓகேவா? பேக்கனுக்கு அப்புறம் மேஜர் சட்டையர்ஸ் ஆஃப் தட் பீரியட், அந்த டைம் பீரியட்ல மேஜர் சட்டையர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தாமஸ் லாஜோட ஃபிக் ஆஃப் மோமஸ். தி ஃபிக் ஃபார் மோமஸ் அப்படின்ற ஒர்க்கு கேள்விப்பட்டிருப்போம். எந்த ஒர்க்குக்கு கீழே வரும் இது வந்து? University. Thomas Lodge. தாமஸ் லாஜோட ஃபிக் ஆஃப் மோமஸ்க்கு மேல உள்ள ஒர்க் என்னது? கரெக்ட், ரோசலின். ஓகேவா? ரோசலின் அப்படின்ற ஒர்க்கு அடுத்த ஒர்க் தான் ஃபிக் ஃபார் மோமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து ஒரு மேஜர் சட்டையருக்கு கீழே நம்ம பாக்குறோம். அப்புறம் ஜான் டன்னோட சட்டையர்ஸ் அப்படின்னு தெரியும். ஜான் டன் ஆல்ரெடி சோனட் கலெக்ஷன் தெரியும். வாட் இஸ் தி சோனட் கலெக்ஷன்? Holy Sonnet. பப்ளிகேஷன் ஆன் இயர் 16. டோட்டல் எத்தனை சோனட் எழுதியிருப்பாரு? 19. ஓகேவா? ஜான் டன்னோட ஒர்க் இன்னொரு ஒர்க் நம்ம ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். அனாட்டமி ஆஃப் த World.
வேர்ல்டு. ஓகேவா? சோ இப்ப சட்டையர்ஸ் பாக்குறோம். தாமஸ் லார்ஜோட சட்டையர் என்ன அப்படின்னா ஃபிட் ஃபார் மோமோஸ். ஜான் டன்னோட சட்டையர் என்ன சட்டையர்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. தென் ஜான் மாஸ்டன் எங்க பார்த்தோம்? வார் ஆஃப் தியேட்டர் பென் வார் ஆஃப் ஜான்சன். தேட்டர்ஸ்க்கு கீழே பார்த்தோம். அந்த மாஸ்டனோட இம்பார்ட்டன்டான சட்டையர் என்ன அப்படின்னா ஸ்க்ரூஜ் ஆஃப் வில்லனி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1597ல. ஓகேவா? ஸ்க்ரூஜ் ஆஃப் வில்லனி ஜான் மாஸ்டனோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அவரை பத்தி நான் பேசும்போது இந்த ஒர்க்கை கேட்பேன். ஸ்க்ரூஜ் ஆஃப் வில்லனி அப்படின்ற ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட் வார் ஆஃப் தேட்டர்னா அவங்க 3 பேருக்கு நடந்த சண்டை அப்படின்னு சொல்லி பாத்துறோம். ஓகேவா? அப்ப ஜான்சன் டெக்கரையும் மாஸ்டனையும் எதுலாம் அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா சிந்தியா ரிலீவ்ஸ்ல, பாய்ட் ஈஸ்டர்ல, எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர். சிந்தியா ரிலீவ்ஸோட இயர் என்ன? 1600. 1600. பாய்ட் ஈஸ்டரோட இயர் 1601. பாய்ட் ஈஸ்டர் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? டீல ஸ்டார்ட் ஆகும். தாமஸ் யாரு? டெரிஷியஸ் டெரிஷியஸ் எராஸ்மஸ் அப்படின்றதான் காயின் பண்ணிருப்பாரு. அப்போ பர்ட்டனோட பென் நேம் என்ன? பர்டன் ஒருத்தரை பார்த்தோம் தெரியுமா? அவரோட ஃபுல் நேம் எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அனாட்டமி ஆஃப் கீழ பார்த்தோம். டெமோக்ரைட்டஸ் ஜூனியர். டெமோக்ராட்டிக்ஸ் ஜூனியர்னு பார்த்தோம். டிடி வந்து குழப்பக்கூடாது. ஓகேவா? அந்த பர்ட்டனோட பென் நேம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டெமோக்ராட்டிக்ஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க பாய்ட் ஈஸ்டர் பார்த்தோம்னா ஐயோ பேர் என்னது? டெசிரிடஸ் எராஸ்மஸ். டெசிடஸ் எராஸ்மஸ் அப்படின்றது அவரோட நேம். ஓகேவா? அப்புறம் எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பப்ளிகேஷன் இயர் 1599. கரெக்ட். 1599 அப்படின்னு சொல்லி பார்த்தா இது ஒரு ஃபெயிலியரான ஒர்க். ஓகேவா? அதுலயுமே யார் அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னா டெக்கரையும் மாஸ்டனையும் அட்டாக் பண்ணிருப்பாங்க. நீங்க படிக்க வேண்டியது டெக்கரை என்னென்ன அட்டாக் பண்ணாரு, மாஸ்டனை என்னென்ன அட்டாக் பண்ணாரு அப்படின்னு தான் பார்க்கணும். சரியா? அப்போ டெக்கர் வந்து ஜான்சன் எதுல அட்டாக் பண்ணாரு அப்படின்னு சொன்னா சாட்ரியோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்ல வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. அது சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா த அன்ட்ரஸ்டிங் ஆஃப் த ஹியூமரஸ் போயட் அப்படின்றது அதோட சப்டைட்டில். ஓகேவா? அப்போ மாஸ்டன் எதுல ஜான்சன் அட்டாக் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாட் யூ வில் அப்படின்ற ஒரு ஒர்க்ல அட்டாக் பண்ணிருப்பாரு. ஹிஸ்டரியோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்ல அட்டாக் பண்ணிருப்பாரு. ஹிஸ்டரியோ மேட்ரிக்ஸோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா த பிளேயர் விப்ட் அப்படின்றது அதோட சப்டைட்டில். இதுல சாட்ரியோமாஸ்டிக், ஹிஸ்டரியோமாஸ்டிக் இது ரெண்டுமே டைட்டில் தெரியணும். இது ரெண்டுமே எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருக்கும். டெக்கரோட ஒர்க் வந்து சாட்ரியோமேட்ரிக், மாஸ்டரோட ஒர்க் வந்து ஹிஸ்டரியோமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சாட்ரியோமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர் த அன்ட்ரஸ்டிங் ஆஃப் ஹியூமரஸ் பாயிண்ட் சப்டைட்டில். இது வந்து பிளேயர் விப்ட். இது ரெண்டுக்கும் சப்டைட்டில் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு நோ. சும்மா ரீட் பண்ணி விட்டுட்டு போல நான் வந்து. சரியா? இதுல நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சேன்னா மாஸ்டனோட நேம் வந்து எம்ல தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த எம் வந்து ஈஸியா ஹெச்சா மாத்த முடியும். எப்படி ஹெச்சா மாத்த முடியும்? மேல இருக்கிற வி மாதிரி நடுவுல ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை தூக்கி நடுவுல விட்டோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி மாறிடும்? ஹைச்சா மாறிடும். ஹெச்சா மாறிடும். அப்ப நீங்க யாராவது ஒருத்தர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெக்கரோடது நம்ம படிக்க தேவையில்லை. அப்போ எம்ம வந்து எப்படி மாத்த முடியும்னா ஹெச்சா மாத்த முடியும். அப்ப அதனாலதான் அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா ஹிஸ்டரியோமேட்ரிக்ஸ் ஆர் பிளேயர் விப்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா சாஸ்ட்ரியோமேட்ரிக்ஸ் அது டெக்கரோடது ஞாபகம் வந்துடும். சரியா? சொன்னா லூஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னும் ஒரு 2 months கழிச்சு உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கும் போது அப்ப குழப்பாம நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. மாஸ்டரோட ஒர்க் வந்து ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும். அதனால ஹிஸ்டரியோமேட்ரிக்ஸ். டெக்கரோடது மிச்சம் இருக்கிறது எஸ். அதனால சாட்ரியோமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. கிளியர் தானே இது? கிளியர் மேம். நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் 4 ரிலீஜியஸ் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் சொல்லியிருக்க பாயிண்ட் எதுவுமே உங்களுக்கு எதுல இருக்காது அப்படின்னு சொன்னா இதுல இருக்காது, புக்ல இருக்காது. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க புக்ல கடைசி பேஜாவோ இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு பேஜை வந்து பேஸ்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்றதுனால நான் பண்ணேன். சரியா? சோ ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேத்தலிக் ஆர் ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? அது வந்து போப், சர்ச், பிஷப் இந்த பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆர்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ இவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மிடில் மேன் வந்து தேவையில்லை பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. இப்ப என்ன ஆச்சு? பைபிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெப்ரியூ அப்படின்ற ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருந்துச்சு. அப்படின்னா லாத்தின்ல இருந்துச்சு. ஓகேவா? அதை வந்து படிச்சவங்க யாரா இருந்தாங்க அப்படின்னா அரிஸ்டோக்ராட்டிக்ஸ் பீப்புளா இருந்தாங்க, கிங்கா இருந்தாங்க, இல்லைன்னா போப்பா இருந்தாங்க. அப்ப அவங்கதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பைபிள்ல இப்படிதான் எழுதியிருக்காங்க, இப்படிதான் வந்து காட் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கஷ்டப்பட்ட மக்கள் கிட்ட அவங்க வந்து சொன்னாங்க, சொல்லி ஃபாலோவும் பண்ண வச்சாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்றதை நாங்க ஏன் கேட்டு அப்படியே நம்பணும்? கடவுள் என்ன சொன்னாருன்றதை நாங்களே டைரக்டா பாத்துக்கிறோம். எங்களுக்கு மிடில் மேன் அப்படின்ற ஒருத்தர் தேவையே இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா ப்ரொட்டஸ்டன்ஸ். ஓகேவா? ப்ரொட்டஸ்டன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நோ மிடில் மேன் அப்படின்றத சொன்னாங்க. பைபிளை நாங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம், நாங்களே எங்களோட லாங்குவேஜ்ல மாத்தி நாங்களே படிச்சுக்கிறோம்
புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி பாக்கப்போ கிங் வந்து பெருசா, போப் வந்து பெருசா அப்படின்ற பஞ்சாயத்து அதுலதான் ஸ்டார்ட் ஆச்சு. பிகாஸ் அந்த டைம் பீரியட்ல கிங்குக்கும் ஃபுல் பவர் இருந்துச்சு, போப்புக்கும் ஃபுல் பவர் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ யார் சொல்றதை யார் கேட்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து வந்துச்சு. ஏன்னா எல்லா ஏஜ்லயுமே கிங்கும் போப்பும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல போகணும்னு கட்டாயம் கிடையாது. கிங்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, போப்பும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஈகோ கிளாஷ் ஆகும்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துரும். அப்படி பிரச்சனை வந்து நாங்களே தனியா செப்பரேட் சர்ச் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனியா வந்தவங்க தான் யாரு அப்படின்னா ஆங்கிலிக்கன் அப்படின்றவங்க கிங்கோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிங்குக்காக தனியா வெளியில வந்து சர்ச் ஃபார்ம் பண்ணி அங்க ஒரு போப்பை போட்டு அங்க அவங்களோட பேச்சை மட்டும் கேட்கற மாதிரி நடத்திட்டு இருந்தவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆங்கிலிக்கன். அப்ப ஆங்கிலிக்கன்னா யாரு? கிங் பெருசா, போப் பெருசா அப்படின்ற வந்த பஞ்சாயத்துல கிங் என்ன பண்ணிட்டாரு, நீ தேவையில்லை, நாங்களே சர்ச் ஒண்ணு ஃபார்ம் பண்ணிப்போம், நாங்களே அதுக்கு ஆட்கள் எல்லாம் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி கிங் கோவத்துல வெளியில வந்து தனியா ஸ்டார்ட் பண்ணதான் என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பியூரிட்டன்ஸ் அப்படின்றவங்க நோ பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கா கிறிஸ்டியானிட்டி பிலீவ் பண்ணுவாங்க. எல்லாரும் கிறிஸ்டியானிட்டியை பிலீவ் பண்ணுவாங்க. பட் இவங்களை பொறுத்தவரை கடவுளோட பாதம் தான் வந்து மொத்தத்துக்கும் எண்டு. அதுல போய் சரணடைஞ்சாதான் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மித்தபடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை மொத்தமும் மாயை அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கிறவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த 4 திங்ஸ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதை நான் கொடுத்திருக்கேன். கேத்தலிக்னா என்ன, ப்ரொட்டஸ்டன்ட்னா என்ன, ஆங்கிலிக்கன்னா என்ன, பியூரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி. மேபி நான் சொன்னதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். அது ரிலீஜியஸ் ஃபார்மேட்ல நம்ம எடுத்துட்டு போக வேணாம். நெட் எக்ஸாமுக்கு இந்த கண்டென்ட் போதும். இது தெரிஞ்சா ஏன் ஒரு கிங் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஒரு ஓப்பனிங் ஸ்கெட்ச் மட்டும் கொடுத்திருக்கேன். கிளியரா இருந்தாலும் எஸ் மேம். அதர்ஸ் இது புரிஞ்சாதான் நான் கீழே ஏன் யார் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு சொல்லுவோம். அப்பதான் புரியும். புரியுது இல்ல? ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எலிசபெத்தன் ஏஜ் தெரியும். எலிசபெத்தன் ஏஜ் வந்து 1588 இருந்து 1603 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவங்க தான் வந்து லாஸ்ட் டியூடர் மொனார்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டியூடர் மொனார்ச் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் இருந்தாங்க. ஹென்ரி தி 6th, பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரியான ஒரு 5 பேரை நான் ஓப்பனிங்ல இன்ட்ரோ கொடுத்தேன். ஓகேவா? அது கூட இருந்தவங்க தான் யாரு அப்படின்னா குவீன் மேரி. அவங்கள தான் பிளடி மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா 300 ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து தூக்கி வெளியில போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனாலதான் அவங்க வந்து பிளடி மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் எலிசபெத்தன் ஏஜ் வந்திருக்கும். ஓகேவா? எலிசபெத்தன் ஏஜ் தான் வந்து லாஸ்ட் டியூடர் மொனார்ச் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யூ ஷுட் நோ யார் வந்து லாஸ்ட் டியூடர் மொனார்ச் அப்படின்னு சொன்னா எலிசபெத்தன் ஏஜ் தான் வந்து லாஸ்ட் டியூடர் மொனார்ச் 1588 இருந்து 1603 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப அதுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா ஜக்கோபியன் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1603 to 1635. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜக்கோபியன் ஏஜ் வந்து ஜேல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால அதுல கிங்ல வர நேமோ என்னன்னா ஜேல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஏஜும் ஈஸியா கனெக்ட் ஆகும். ஏன்னா அப்படிதான் வச்சிருக்கானுங்க பேரும். சரியா? ஜக்கோபியன் ஏஜ் அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் 1 ஞாபகம் வச்சுக்கணும். இவரோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொன்னா 1603 to 1625. ஓகேவா? நாட் 35, 1625 வரைக்கும் இவரோட ரூலிங் வந்து இருந்திருக்கும். கிங் ஜேம்ஸ் 1 ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இவர் தான் எதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஸ்டூவர்ட் டைனாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. டியூடர் மொனார்ச் முடிஞ்சிட்டு எது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அடுத்த ஃபேமிலியோட ராஜ்யம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இந்த ஸ்டூவர்ட் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப ஜக்கோபியன் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிங் ஜேம்ஸ் 1 ஸ்டூவர்ட் டைனாசிட்டின்னு பார்த்தாச்சு. அப்ப இவரோட ரிலீஜியன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ப்ரொட்டஸ்டன்ட்னா என்ன? Strong belief in Christianity. ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னா என்ன? நீங்க சொல்றது பியூரிட்டன்ஸ். ஐ எம் ஆஸ்கிங் அபௌட் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். மிடில் மேன் யாரும் வேண்டாம். மிடில் மேன் யாரும் எங்களுக்கு தேவையில்ல, பைபிளை நாங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் 1. அவர் வந்து ப்ரொட்டஸ்டன்ட். பிகாஸ் இவர் தான் வந்து கிங் ஜேம்ஸ் த பைபிள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாரு 1611. கிங் ஜேம்ஸ் த பைபிள் எப்போ வந்து லான்ச் ஆயிருக்கும் அப்படின்னா 1611. இவரை பத்தி நான் டீடைலா பேசும்போது நான் சொல்லிக் கொடுப்பேன். அவர் பைபிள் எப்படி எழுதினாரு, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா, என்னென்னலாம் பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ இவர் வந்து கிங் ஜேம்ஸ் 1 என்ன ரிலீஜன் தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்றது கண்டிப்பா தெரியணும். சரியா? இவங்களோட அம்மா யாரு அப்படின்னு சொன்னா மேரி ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாரை மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆன் ஆஃப் டென்மார்க் அப்படின்ற ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிப்பாங்க. கிங் ஜேம்ஸ் 1 பிடிக்காத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கொலை பண்ண ஒரு முக்கியமான பிளாட் தான் என்ன அப்படின்னு சொன்னா கன் பவுடர் பிளாட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எந்த இயர்ல நடந்திருக்கும் அப்படின்னா 1605 நவம்பர் 5. ஓகேவா? 1605 நவம்பர் 5ல இந்த பிளாட்டை வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. ஜக்கோபியன் ஏஜ் கிளியரா? Clear, ma'am. Others? எஸ் மேம். கிளியர் மேம். சோ ஜக்கோபியன் ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வருவா அப்படின்னா கேர்லின் ஏஜ். சோ ஃபர்ஸ்ட் ஜக்கோபியன் ஏஜ் கிங் ஜேம்ஸ் 1 முடிச்சாச்சு. அடுத்து கேர்லின் ஏஜ் வந்து கேர்லின் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்ல சிவில் வார் பீரியட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து சிவில் வார் பீரியட்னா என்ன? வேர்ல்டு வார் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வேர்ல்டும் அடிச்சுக்கிறத நம்ம வேர்ல்டு வார்னு சொல்லுவோம். சிவில் வார் அப்படின்னு சொன்னா அந்த கிங்டம்குள்ளேயே 2 டீமா பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே நான் வரேன் நீ வரேன்னு அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம சிவில் வார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப கேர்லின் ஏஜ் என்ன ஏஜ்னு சொல்லுவாங்கன்னா சிவில் வார் பீரியட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட டைம் பீரியட் ஐ மீன் 1625 இருந்து
1649 வரைக்கும் நம்ம கேரளின் ஏஜ்னு சொல்லுவோம். அப்ப யார் இந்த டைம் பீரியட்ல ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா கிங் சார்ல்ஸ் த ஒன் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ கிங் சார்ல்ஸ் த ஒன் யாரு அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் த ஒன்னோட செகண்ட். அதெல்லாம் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் வந்து தேவையில்லை. யாரோட பையன் எங்க இருந்து வந்தாங்க இந்த பார்ட் தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியது சிவில் வார் பீரியட் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா கிங் சார்ல்ஸ் த ஒன். அப்ப சார்ல்ஸோட பேர் வந்து சீல ஸ்டார்ட் ஆகும். அதனால ஏஜோட பேர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? சீல ஸ்டார்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளின் ஏஜ் சார்ல்ஸ் த ஒன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் எந்த டைம் பீரியட்ல இருந்து எந்த டைம் பீரியடுக்கு ரூல் பண்ணாரு அப்படின்னு சொன்னா 1625ல இருந்து 1625ல இருந்து 1649 வரைக்கும் ரூல் பண்ணாருன்னு பாக்குறோம். ஓகேவா? தென் இவரோட ரிலீஜியன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆங்கிலிக்கன் பாக்குறோம். ஆங்கிலிக்கன்னா என்ன? கிங் பிக்கா போப் பிக்கான்னு சொல்றாங்க. கிங் பெருசா போப்பு பெருசான்னு பஞ்சாயத்து பண்ணதுல யார் பிரிஞ்சு போய் தனியா ஸ்டார்ட் பண்ணா? King. கிங் வந்து உங்களோட ஹெல்ப் போப்போட ஹெல்ப் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நாங்களே தனியா போய் சர்ச் ஆரம்பிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் சர்ச் ஆரம்பிச்சுக்கிட்டாங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ சிவில் வார் வரதுக்கு முக்கியமான ரீசன் எதுவா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா கிங்கோட சப்போர்ட்டர்ஸ் போப்போட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்க. ஓகேவா? போப்போட சப்போர்ட்டர்ஸ்ன்றத விட பார்லிமெண்டோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்க. கிங் சார்ல்ஸ் த ஒன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஒரு கிங்னு ஒண்ணு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கீழே சட்டசபைன்னு ஒண்ணு இருக்கும். அப்படிதான் நம்ம அப்படிதான் இங்க இப்ப சொல்றோம். இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்க பாலிடிக்ஸ் அதை வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். சரியா? சார்ல்ஸ் ஒன் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு கீழே ஒரு சட்டசபை இருந்துச்சு. அந்த சட்டசபை என்னன்னு சொல்லுவாங்க? பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. இப்ப கிங்டம்ல ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு வரோம், இல்ல டாக்ஸ் ஏதோ இம்ப்ளை பண்ண போறோம், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எடுத்து விட போறோம், ஏதோ ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னாலே கிங் வந்து அந்த ஐடியாவை கொடுப்பாரு. அதை பார்லிமெண்ட் கீழே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் முடிவு எடுப்பாங்க. சரியா? பட் கிங் சார்ல்ஸ் பீரியட்ல கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமோ 11 வருஷமோ எனக்கு கரெக்டா இயர் ஞாபகம் இல்ல, அத்தனை வருஷம் வந்து பார்லிமெண்டோட ஹெல்ப்பே இல்லாம கிங் சார்ல்ஸ் ஒன் வந்து ரூலிங் நடத்திட்டு இருந்திருப்பாரு. எதனால அப்படின்னு சொன்னா கிங்குக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் சுத்தமா ஒத்தே போகாது, 2 பேரும் கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா கிங் சார்ல்ஸ் ஒன் வந்து ஆங்கிலிக்கன். அப்ப அவர் என்ன பண்றாரு? சர்ச்ல இருக்கிற போப் கடவுளுக்கு வந்து மிடில் இருக்கிற ஒரு பர்சனை எதிர்த்துட்டு இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சர்டன் பீப்புள்ஸ்க்கு தோணுச்சு. ரிலீஜியஸ் நம்பர் ஒரு பர்சன்ஸ்க்கு போப்பை வந்து அப்போஸ் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனா இவர் ஆங்கிலிக்கன் அப்படின்றாலும் என்ன பண்ணிட்டாரு? தனியா சர்ச் ஆரம்பிச்சு, தனியா கடவுள்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு, தனியாவே எடுத்துட்டு போயிட்டாரு மொத்தத்தையுமே. அப்போ அந்த இடத்துல கிளாஷ் ஆக ஆரம்பிச்சதுனாலதான் கிங் சார்ல்ஸ் ஒன்னோட பீரியட் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிவில் வார் பீரியட்னு சொல்றோம். சிவில் வார் பீரியட் யாருக்கும் சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொன்னா சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கிங் as well as சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கும் கிங்குக்கும் சண்டை நடந்ததுனால நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிவில் வார் பீரியட். அவர் வந்து ஆங்கிலிக்கன்ன்றதுனாலதான் அந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு. அவர் ஆங்கிலிக்கனா இருந்தாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு யாரு அப்படின்னா கேத்தலிக். ஓகேவா? அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னா ஹென்ரிட்டா மரியா அப்படின்றது அந்த கேர்ளோட நேம். இவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்கும் அப்படின்னா 9 பேபிஸ் வந்து பிறந்திருக்கும். கிங் சார்ல்ஸ் ஒன் இருக்கும், ஹென்ரிட்டா மேரிக்கும் மரியாக்கும் வந்து 9 பேபிஸ் வந்து பிறந்திருக்கும். அந்த 9 பேபிஸ்ல நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் தான் பேபிஸ் வந்து. பேபிஸோட நேம் வந்து நீங்க படிக்கணும். அது 2 யாரு அப்படின்னா சார்ல்ஸ் செகண்ட், ஜேம்ஸ் செகண்ட். இவங்க 2 பேரோட நேம் மட்டும் படிச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் யாருக்கு பிறந்த குழந்தைங்க? கிங் சார்ல்ஸ் ஒன்னுக்கும் இன்னொருத்தங்க Henrietta Maria. ஹென்ரிட்டா மரியா. என்ன ஏஜ் பாத்துட்டு இருக்கோம்? Caroline age. கேரளின் ஏஜ் பாத்துட்டு இருக்கோம். சரியா? கிளியரா? இப்போ கேரளின் ஏஜோட ஓப்பனிங். எஸ் மேம். எஸ். அப்ப இந்த டைம் பீரியட்ல இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு, சிவில் வார் நடந்துட்டு இருக்கப்போ 2 வீடா பிரிறாங்க, 2 ஹவுஸா பிரிறாங்க. ஒரு ஹவுஸ் என்ன அப்படின்னா ரவுண்ட் ஹெட்ஸ், இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா கெவாலியர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ரவுண்ட் ஹெட்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கெவாலியர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் கிங் இல்லைன்னா ராயலிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கெவாலியர்ஸ் அப்படின்னு சொல்லி சீல தான் அவங்க பேர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனாலதான் இங்க யாரை சப்போர்ட் பண்றாங்க? கிங்க சப்போர்ட் பண்றாங்க, சார்ல்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்றேன், இவங்க யாரு அப்படின்னு சொன்னா சப்போர்ட்டர் ஆஃப் பார்லிமெண்ட். இவங்க யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆலிவர் கிராம்வெல் நேம் இப்பதான் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன், இம்பார்ட்டன்டான பேர். ஓகேவா? ஆலிவர் கிராம்வெல். இவர் எதை அசோசியேட் பண்ணுவார் அப்படின்னா பியூரிட்டன்ஸ். பியூரிட்டன்ஸ்னா என்ன? Strong belief in Christianity. பயங்கரமா பிலீவ் பண்ணுவாங்க. தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. பியூரிட்டன்ஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிளஷரபிளா லைஃப்க்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே மூடி விட்டுருவாங்க. ஓகேவா? அதான் பியூரிட்டன்ஸ். அப்போ ஆலிவர் கிராம்வெல் வந்து ஒரு டீம்ல இருக்காங்க, சார்ல்ஸ் ஒன் வந்து ஒரு டீம்ல இருக்காங்க. அவங்க வந்து ரவுண்ட் ஹெட்ஸ் சொல்றோம், இவங்க வந்து கெவாலியர்ஸ் சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த எரா எண்ட் ஆகும் போது சிவில் வார் நடந்துட்டே இருக்கு. கடைசியா யார் வந்து யாரை பிடிச்சிருவா அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல், ரவுண்ட் ஹெட்ஸ்ல இருக்க தலைவர் இருக்கால ஆலிவர் கிராம்வெல், அவர் வந்து சார்ல்ஸ் ஒன் கிங்க வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா 1949ல அவரோட தலையை வந்து பிஹேட் பண்ணிடுவாங்க, வெட்டி அவர் வந்து கொண்டுருவாங்க. ஓகேவா? அப்ப 1949ல யார் இறந்து போயிடுறா அப்படின்னு சொன்னா கிங் சார்ல்ஸ் ஒன் வந்து இறந்து போயிடுறாங்கன்னு பாக்குறோம். எப்படின்னா பிஹேட் பண்ணிடுறாங்க. யார் பிஹேட் பண்ணா அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் இஸ் a supporter of round heads, is a supporter of parliament அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? Ma'am 1949 இருக்கு. I'm sorry, thank you so much. 1649. Thank you so much. கிளியரா? இது
கிளியர் மேம். கதை புரிஞ்சிச்சுல? ஃபர்ஸ்ட் ஜக்கோபின் ஏஜ் பார்த்தோம், அப்புறம் கேர்லின் ஏஜ் பார்த்தோம். ஜக்கோபின் ஏஜ்ல ஜேம்ஸ் செவன், கேர்லின் ஏஜ்ல சார்ல்ஸ் செவன். அவர் வந்து ப்ரொட்டஸ்டன்ட், இவர் வந்து ஆங்கிலிக்கன். ஆங்கிலிக்கனா இருந்தனால சிவில் வார் ஸ்டார்ட் ஆச்சு. சிவில் வார் யாருக்கும் நடுவில் நடக்குன்னா ஆலிவர் கிராம்வெல்க்கும் சார்ல்ஸ் செவனுக்கும் நடக்குது. அந்த ரெண்டு டீமா ரவுண்ட் ஹெட்ஸ் கெவாலியர்ஸ் சொல்றோம். கடைசி எப்போ அவரை கொண்டுறாங்க அப்படின்னு சொன்னா 1649ல கொண்டுறாங்கன்னு பாக்குறோம். கிளியர்? கிளியர். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா ஆலிவர் கிராம்வெலோட பீரியட். அவர் தான் வந்து இப்ப ஆட்சியில இருப்பாரு. ஓகேவா? அவரோட பீரியட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பியூரிட்டன் ஏஜ் ஆர் காமன்வெல்த் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட டைம் பீரியட். ஓகேவா? பியூரிட்டன் ஏஜ் ஆர் காமன்வெல்த் பீரியட். ஏன் பியூரிட்டன் ஏஜ்னு சொல்றோம்னா அவர் வந்து ஒரு பியூரிட்டன், அதனால இந்த ஏஜ் வந்து பியூரிட்டன் ஏஜ்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா காமன்வெல்த் பீரியட்னு சொல்லுவோம். அப்ப இது எத்தனை வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 1649ல இருந்து 1660 வரைக்கும் இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரோட ஆட்சி 1649ஓட முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இங்க 1649ல ஸ்டார்ட் ஆகி 1660 வரைக்கும் யாரு ஆட்சியில இருந்திருப்பா அப்படின்னா ஆலிவர் கிராம்வெல் வந்து இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்ப பியூரிட்டன் ஏஜை யார் வந்து லீட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஆலிவர் கிராம்வெல் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து லீட் பண்ணிருப்பாருன்னு பாக்குறோம். அவரோட பையன் யாரு அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் கிராம்வெல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க ரெண்டு பேரோட ரிலீஜியஸ்மே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இதுக்கு கீழே அவரை வந்து அவரோட பீரியட சர்டன் ஏஜா வந்து பிரிச்சுப்பாரு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூலிங் பீரியடா அவர் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல அவர் ஆட்சிக்கு வந்தது அவரோட பீரியட் என்னன்னு சொல்லுவாருன்னா காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொல்லுவாரு. அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷத்து வரைக்கும் சொல்லிட்டு தெரிவாரு அப்படின்னு சொன்னா 1649ல இருந்து 1653 வரைக்கும் அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேவா? அப்புறம் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துப்பாரு. என்ன அப்படின்னா லார்ட் ப்ரொடக்டரேட் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துப்பாரு. இதை பத்தி நெட்ல கேட்டிருக்காங்க. லார்ட் ப்ரொடக்டரோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு சொன்னா 1653ல இருந்து 1658 வரைக்கும் அவர் தானே லார்ட் ப்ரொடக்டரேட் அப்படின்னு சொல்லிப்பாரு. ஓகேவா? அவரோட பீரியட்ல என்னெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னா தியேட்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். ஓகே. இப்போ ஆலிவர் கிராம்வெல் இறந்து போன வருஷம் என்ன அப்படின்னு சொன்னா 1658 தான். அப்ப ஏன் நீங்க வந்து இது 1616 கொடுத்திருக்கீங்க? அவர் தான் 58ல இறந்து போயிட்டார்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவர் இறந்து போனது 58 தான். அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வந்திருப்பா அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் கிராம்வெல் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. ரிச்சர்ட் கிராம்வெல் ஒரு வருஷம் வந்து ரூலிங் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அவர் ரூல் பண்ணதுனால அவரோட பீரியடையும் சேர்த்து நம்ம பியூரிட்டன் ஏஜுக்கு சொல்றோம் 1660 அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இந்த பியூரிட்டன் ஏஜ் எண்ட் ஆகுறது என்ன அப்படின்னு சொன்னா 1660. பட் ஆலிவர் கிராம்வெல் எப்போ இறந்து போனாருன்னு சொல்லி கேட்டா யூ ஷுட் நோ தட் இஸ் 1658. இந்த லார்ட் ப்ரொடக்டரேட் முடியுது பாத்தீங்களா 1653ல இருந்து 58 வரைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பவே தலைவர் வந்து இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் யார் ரூல் பண்ணிருப்பா அப்படின்னா ரிச்சர்ட் கிராம்வெல் ரூல் பண்ணிருப்பாரு. அதனாலதான் எங்களோட டைம் பீரியடா 1649ல இருந்து 1660 அப்படின்னு பாக்குறோம். புரிகிறதா? எஸ் மேம். ஓகே. அதர்ஸ் நீங்களா புரியுதுன்னு சொல்லுங்கடா. நான் கஷ்டப்பட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நடத்திட்டு இருக்கேன். புரியுது மேம். புரியுது இல்ல? பிகாஸ் கிளாஸ் நடத்தும் போது இதை நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியவே புரியாது. யாருக்கு அடுத்தது யார் வந்தான்றது அறவே புரியாது. அதனாலதான் நான் தனியா போட்டு இதை நடத்திட்டு இருக்கேன். புரியுதா? சோ பியூரிட்டன் ஏஜ் காமன்வெல்த் பீரியட்னு சொல்லி ஒரே பீரியட் தான் அது ரெண்டுமே. இப்போ இதுல வந்து நீங்க 3 இயர்ஸ் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு இந்த ஏஜோட மொத்த பீரியட் 1649 to 1660 அப்படின்னு ஒண்ணு பாக்குறோம். ஓகேவா கைஸ்? 1 minute. Sorry for the interruption. ஓகேவா? சோ பியூரிட்டன் ஏஜ் இல்லைன்னா காமன்வெல்த் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் 1649 இருந்து 1660 வரைக்கும். ஓகேவா? இதுல நீங்க படிக்க வேண்டியது 3 வருஷம் இருக்கும். ஒன்னு வந்து பியூரிட்டன் ஏஜோட ஸ்டார்டிங் என்ன எண்டிங் என்ன நான் கேட்டேன்னா 1649 இருந்து 1660 எனக்கு பதில் வரணும். காமன்வெல்த் ஆஃப் இங்கிலாண்டோட டைம் பீரியட் என்னன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா 1649 இருந்து 1653 எனக்கு சொல்லணும். லார்ட் ப்ரொடக்டரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா 1653ல இருந்து அவர் இறந்து போன வரைக்கும் 58 அப்படின்றது தெரியணும். அப்போ அவர் 58 இறந்து போயிட்டாரு. அப்ப மீதி 2 வருஷம் எதனால கூட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரிச்சர்ட் கிராம்வெல் வந்து த்ரோனுக்கு வந்திருப்பாரு. அதனால இந்த 2 வருஷத்தை கூட்டி 1660 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கிளியரா இருக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்காது? இல்ல மேம். இல்ல. சோ 1660ல ரிச்சர்ட் கிராம்வெல் வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா? அப்போ யார் வந்து வந்திருப்பா அப்படின்னு சொன்னா ரெஸ்டோர் பண்றதுக்கு ரெஸ்டோரேஷன் ஏஜ் வந்திருக்கும். அப்ப ரெஸ்டோரேஷன் ஏஜ் தான் யார் வந்து ரெஸ்டோர் பண்றா அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் தி செகண்ட். சார்ல்ஸ் தி செகண்ட் எங்க பார்த்தோம்? அந்த 9 குழந்தைங்க பிறந்தாங்க. அதுல 2 பேர் பேரை மட்டும் மனப்பாடம் படிக்கோங்கன்னு சொன்னல. அந்த 2 பேர் தான் யாரு அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் தி செகண்டும் ஜேம்ஸ் தி செகண்டும் பாக்குறோம். அதுல யார் வந்து இப்ப ரெஸ்டோர் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் தி செகண்ட் வந்து ரெஸ்டோர் பண்ண வந்திருப்பாரு. ஓகேவா? அப்ப சார்ல்ஸ் தி செகண்ட் ரெஸ்டோர் பண்றாரு அப்படின்றதுனால தான் அந்த ஏஜ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். சார்ல்ஸ் தி செகண்ட் எந்த ஏஜ்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூலிங் நடத்திட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா 1660ல இருந்து 1685. ஃப்ளோல எல்லாத்துலயும் 1919 வச்சிருக்காங்க. 1685 வரைக்கும் அவர் ரூலிங் நடத்திட்டு இருந்திருப்பாரு. அப்ப 1660 to 1685 வரைக்கும் யார் ரூலிங்ல இருந்திருப்பா அப்படின்னு சொன்னா சார்ல்ஸ் தி செகண்ட் வந்து ரூலிங்ல இருந்திருப்பாரு. இவரோட ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரும் ஒரு ஆங்கிலிக்கன் தான். ஆங்கிலிக்கன்னா என்ன?
No middleman. தப்பு. King or Pope. ஒண்ணு பண்ணுங்க. இத முதல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுங்க உங்க போன்ல எல்லாரும். உங்க மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. புக்ல இல்லன்றதுனால தான் நான் மாத்தி மாத்தி சொல்லிருக்கேன். டேக் a ஸ்கிரீன்ஷாட். எடுத்தாச்சா? எஸ் மேம். நான் கேட்கும் போதெல்லாம் கோ டு யுவர் கேலரி. போயிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன இருக்குன்றத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நீங்க தப்பு தப்பா சொல்ல தப்பா தான் நீங்க படிப்பீங்க. சரியா? ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல சார்ல்ஸ் செகண்ட் வந்து ரெஸ்டோர் பண்றாருன்னு பார்த்தோம். இவரோட ரிலீஜியன் என்ன? ஆங்கிலிக்கன். மிடில் மேன் தேவையில்லை அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து எப்பவுமே வராது. எப்பவுமே அங்க இருக்கிறவங்களே பகச்சுக்கிட்டா மட்டும் தான் நமக்கு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆங்கிலிக்கன். பிகாஸ் ஒரே கிங்டம்ல இருக்காங்க. பேலஸ் இங்க இருக்கு, சர்ச் அது பக்கத்துல இருக்கு. பட் இங்க இருக்கிற 2 பேருமே சண்டையை போட்டுப்பாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அங்கதான் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகி சிவில் வார் வந்து நடந்துச்சு. அதனால சார்ல்ஸ் ஒன்ன வந்து பிஹேட் பண்ணிருப்பாரு ஆலிவர் கிராம்பெல். ஓகேவா? அதே மாதிரி தான் ரெஸ்டோரேஷன் பீரியட்ல சார்ல்ஸ் செகண்ட் அவரோட பையன் தான். பட் அவரோட ரிலீஜன் வெளியில மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கிலிக்கனிசம். பட் சீக்கிரட்டா அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா கேத்தலிக்கா இருந்திருப்பாரு. ஓகேவா? அதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. அந்த எண்ட்ல அவர் இறந்து போகும்போது அவரை கேத்தலிக் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவாங்க சார்ல்ஸ் செகண்ட். ஓகேவா? இப்போ இந்த சார்ல்ஸ் செகண்டோட ஒய்ஃப் யாரு அப்படின்னா கேத்ரின். கேத்ரினுக்கு நிறைய மிஸ்கேரேஜஸ் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? நிறைய குழந்தை வந்து வயிற்றுல தங்காம போயிட்டே இருந்திருக்கும். குழந்தையும் உங்களுக்கு பிறந்திருக்காது. அதனால நோ ஹையர்ஸ் அப்படின்றதுதான் உண்மை. அப்போ சார்ல்ஸ் செகண்ட் வேற ஒரு லேடி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, அஃபேர்ல இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா இல்லெலிஜிமேட் சன் ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல பசங்களே கிடையாதுன்றதுதான் உண்மை. அப்ப இல்லெலிஜிமேட் சன் தான் யார் வரா அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா ரெஸ்டோரேஷன் ஏஜ்? எஸ் மேம். ஓகேவா? ரெஸ்டோரேஷன் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது சார்ல்ஸ் செகண்ட் ரெஸ்டோர் பண்ணாரு. அதனால அதுக்கு ஏஜோட பேர் என்ன? ரெஸ்டோரேஷன் ஏஜ்னு பாக்குறோம். அப்ப அதுக்கு அடுத்தது யார் ரூல் பண்ணிருப்பா அதே ஏஜ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜேம்ஸ் செகண்ட். ஜேம்ஸ் செகண்ட் எங்க பாத்தீங்க? இவருக்கு அடுத்து மேம் சார்ல்ஸ் செகண்டுக்கு அப்புறம் ஜேம்ஸ். ஜேம்ஸ் செகண்ட். அப்போ ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு வந்து ஜேம்ஸ் செகண்ட் என்ன முறை வருவாரு? பிரதர் எப்படி வரும்? இங்க பாருங்க, கேரோலின் ஏஜுக்கு கீழே கிங் சார்ல்ஸ் த ஒன் ரூல் பண்ணாரு. அவருக்கு 9 குழந்தைங்க. அந்த 9 குழந்தைங்கள 2 குழந்தைங்க தான் நான் முக்கியம்னு சொன்னேன். சார்ல்ஸ் செகண்ட் அண்ட் ஜேம்ஸ் செகண்ட். சார்ல்ஸ் செகண்ட் தான் என்ன பண்ணாரு? அவங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறம் ஆலிவர் கிராம்பெல் கொஞ்சம் வருஷம் ஆட்சி நடத்தினாரு 1660 வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க அவர் தான் இறந்துட்டாருலன்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் செகண்ட் ரெஸ்டோர் பண்ணாரு. அதனால ரெஸ்டோரேஷன் ஏஜ்னு பாக்குறோம். சரியா? சார்ல்ஸ் செகண்டுக்கு குழந்தையே இல்ல. ஒரே ஒரு இல்லெலிஜிமேட் சன் தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அது அவரோட குழந்தை தான். சார்ல்ஸ் செகண்டுக்கு இப்ப ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. அது இல்லெலிஜிமேட் சன் ஜேம்ஸ் ஸ்காட்னு பாக்குறோம். ஜேம்ஸ் ஸ்காட் ஜேம்ஸ் செகண்ட் என்னன்னு கூப்பிடுவாரு? சித்தப்பா பெரியப்பா. அங்கிள்னு கூப்பிடுவாங்க. சித்தப்பா பெரியப்பா. அப்படிதானே முறை வருது. கரெக்ட் தானே? நான் சார்ல்ஸ் செகண்டோட பிரதர்ன்னு தான் மேம் சொன்னேன். சரி, இப்ப வேணாம். நீ தயவு செஞ்சு குழப்பாதீங்களேன் ப்ளீஸ். ஓகே. நான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் குழப்பாதீங்க. சார்ல்ஸ் செகண்ட் ஜேம்ஸ் செகண்ட். சார்ல்ஸ் செகண்டுக்கு பையன் ஒன்னே ஒன்னு தான் சொன்னேன், ஜேம்ஸ் ஸ்காட். அப்ப ஜேம்ஸ் ஸ்காட் வந்து ஜேம்ஸ் செகண்ட் என்னன்னு கூப்பிடுவாரு அப்படின்னு சொன்னா அங்கிள்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இது என்ன முறை வரும் அப்படின்னா உங்க அப்பா கூட பிறந்தவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க நம்ம ஒண்ணு பெரியப்பான்னு கூப்பிடுவோம், இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுவோம். மூத்தவனா பெரியப்பான்னு சொல்லுவோம், இளையவனா நம்ம சித்தப்பான்னு சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல அங்கிள்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இப்ப என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார்ல்ஸ் செகண்ட் ரெஸ்டோர் பண்றாரு. அவருக்கு குழந்தையே இல்ல. ஆனா ஒரே ஒரு இல்லெலிஜிமேட் சன் தான் இருக்காங்க, ஜேம்ஸ் ஸ்காட். இப்ப அந்த இடத்துல ஒரு சண்டை ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொன்னா ஜேம்ஸ் ஸ்காட் வந்து இல்லெலிஜிமேட் சன் தானே. அப்ப எப்படி அவர் த்ரோனுக்கு வர முடியும்? அவருக்கு த்ரோனுக்கு வர்றதுக்கான ஒரு அருகதையே அங்கேயே இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசுது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது? அவர் வரவே கூடாது, ஜேம்ஸ் ஸ்காட் வரக்கூடாது. யார் வரணும்? ஜேம்ஸ் செகண்ட் தான் வரணும்ன்றாங்க. ஜேம்ஸ் செகண்ட் ஆல்ரெடி அங்கிள், அவருக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. பிகாஸ் அவர் கூட பிறந்தவங்க தான் சார்ல்ஸ் செகண்ட். சார்ல்ஸ் செகண்ட் டிக்கெட் வாங்கிட்டாரு. அப்ப இவரும் கூடிய சீக்கிரம் வாங்கிருவாரு. அவ்வளவு வயசுல இருக்கிறவர் என்ன சொல்றாரு? நான் தான் ரூலிங் நடத்துவேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு. அப்பதான் ஜேம்ஸ் செகண்ட் வெறும் 3 வருஷம் ஆசைக்காக ரூலிங் நடத்திப்பாரு. 1685ல இருந்து 1688 வரைக்கும் ஜேம்ஸ் செகண்ட் ரூலிங் நடத்துவாரு. இப்ப யாருக்குன்னு புரியுதா ஜேம்ஸ் செகண்ட்? எஸ் மேம். ஜேம்ஸ் செகண்ட் வந்து 1685ல இருந்து 1688 வரைக்கும் ரூலிங்ல இருக்காங்க. ஓகேவா? இவர் வந்து ப்ரோ கேத்தலிக்னு சொல்லுவாங்க, இல்ல ப்ரோ பிரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இவர் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ்ல பயங்கரமா இருப்பாரு. அதனால இங்கிலீஷ்ல வந்து பிரெஞ்சோட இன்ஃபுளுன்ஸ் அந்த 3 இயர்ஸ் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ ஜேம்ஸ் செகண்டுக்கு யார் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்கும் அப்படின்னா ஜேம்ஸ் ஸ்காட் கூட நடக்கும். ஜேம்ஸ் ஸ்காட் யாரு? இல்லெஜிட்டிமேட் சார்ல்ஸ் செகண்டோட இல்லெலிஜிமேட் சன் கூட சின்ன பையன் கூட அவர் சண்டை போட்டுட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும். எதுக்கு அப்படின்னா இந்த த்ரோனை பிடிக்கிறதுக்கு தான் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஜேம்ஸ் ஸ்காட்டோட பட்டம் என்ன அப்படின்னா டியூக் ஆஃப் மேன்மவுத் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற சண்டையே என்ன ரெபெலியன் சொல்றாங்கன்னா மேன்மவுத் ரெபெலியன் சொல்றாங்க. யூ ஷுட் நோ மேன்மவுத் ரெபெலியன்னா யாருக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னா ஜேம்ஸ் செகண்டுக்கும் ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் நம்ம வந்து மேன்மவுத் ரெபெலியன் சொல்றோம். ஓகேவா? எதுக்காக இந்த ரெபெலியனை வந்து ஜேம்ஸ் ஸ்காட் நடத்துறாரு அப்படின்னு சொன்னா அட்டெம்ப்ட் டு சீஸ் a throne from
ஃப்ரம் ஹிஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கிளியரா இப்போ இது? Clear, ma'am. Clear. அடுத்தது கிளாரியஸ் ரெவல்யூஷன். கிளாரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1688ல இருந்து 1702 வரைக்கும் கிளாரியஸ் ரெவல்யூஷன் சொல்லுவோம். கிளாரியஸ் ரெவல்யூஷன்ல ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களா, ஜேம்ஸ் தி செகண்டும் ஜேம்ஸ் தி ஸ்காட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யார் வந்து ரூலிங்ல வரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? சரி, நீங்க யாருமே வர வேண்டாம்டா, வெளியில இருந்து யாரையாவது கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து வந்த கூட்டம் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிளாரியஸ் ரெவல்யூஷன். யாரெல்லாம் அப்படின்னா மேரி தி செகண்டும் வில்லியம் III தி ஆரஞ்சும். ஓகேவா? அப்ப மேரி தி செகண்டுக்கு எப்படி இந்த த்ரோன் மேல ஒரு மாதிரி ஒரு வர்றதுக்கான என்ன ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜேம்ஸ் தி ஒன்னோட பொண்ணு வந்து மேரி தி செகண்ட் அவங்களை கல்யாணம் முடிச்சு வெளிநாட்டுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. வில்லியம் III தி ஆரஞ்சுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்ப இங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்கிறதுனால அந்த பொண்ணையே கூப்பிட்டு, ஏமா நீயும் உங்க ஹஸ்பண்டும் வந்து இங்க வந்து ஆட்சி நடத்துங்க, இங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேரி தி செகண்டையும் வில்லியம் III தி ஆரஞ்சையும் திருப்பி கூப்பிட்டு ஒரு ஆட்சி வந்து நடத்துறாங்க. அந்த ஆட்சியோட நேம் தான் என்ன அப்படின்னு சொன்னா கிளாரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1688ல இருந்து 1702. இது மொட்டைக்கட்டையா உங்களுக்கு ரொனால்ஜில கிளாரியஸ் ரெவல்யூஷனோட இயர் என்னன்னு கூட கேட்பாங்க. அது வந்து வெறுமனையா 1688 நீங்க ஆன்சர் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? அப்ப யூ ஷுட் நோ தி இயர். கிளாரியஸ் ரெவல்யூஷனோட இயர் என்ன அப்படின்னா 1688 அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர் இந்த பாயிண்ட்? Yes. எஸ். கிளாரியஸ் ரெவல்யூஷன் 1702 வரை நடந்திருக்கும். 1702க்கு அப்புறம் யார் ரூலிங்க்கு வந்திருப்பா அப்படின்னு சொன்னா அகஸ்டன் ஏஜ் வந்து வந்திருக்கும். அதான் குவீன் ஆனி. அகஸ்டன் ஏஜோட எதுல ஸ்டார்ட் ஆகுது? ஏல ஸ்டார்ட் ஆகுது. யார் ரூல் பண்றா அப்படின்னா குவீன் ஆனி தான் வந்து ரூல் பண்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொன்னா டாட்டர் ஆஃப் ஜேம்ஸ் தி செகண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஜேம்ஸ் தி செகண்ட் நீங்க பார்த்தோம்ல, இவங்களுக்கு ஒரு பொண்ணு உண்டு ஜேம்ஸ் தி செகண்டுக்கு. இவரோட பொண்ணு தான் யாரு அப்படின்னா குவீன் ஆன். அப்ப குவீன் ஆன் தான் வந்து அடுத்தது ரூலிங் நடத்துறாங்க. ரொம்ப கம்மியான வருஷம் தான் நடத்திருப்பாங்க. 1702ல இருந்து 1714. இதுக்கப்புறம் இவங்களோட குடும்பம் வந்து நிலைச்சிருக்காதுன்னா அடுத்தடுத்து குழந்தை வந்து இருந்திருக்காது. அதனால லாஸ்ட் ஸ்டூவர்ட் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம யாரை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அகஸ்டன் ஏஜ். ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் டியூட்டர் மொனார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தன் ஏஜ் சொன்னோம். இப்ப லாஸ்ட் இது அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அகஸ்டன் ஏஜ் வந்து பாக்குறோம். அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டூவர்ட் டைனாசிட்டி அப்படின்னு பாக்குறோம். குயின் ஆனி எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1702ல இருந்து 1714 வரைக்கும் ரூல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த 1714 வரைக்கும் தான் உங்களுக்கு யார் யார் எந்தெந்த டைம் பீரியட்ல ரூல் பண்ணான்றது முக்கியம். இதுக்கப்புறத்துல இருக்கிறதுல உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தேவையில்லை. அதுக்கப்புறம் யார் ரூல் பண்ணிருப்பா அப்படின்னா ஹனோவரியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி. இந்த ஹனோவரியன் அப்படின்றவங்க 1714ல இருந்து 1837 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேல வந்து ரூலிங் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை ஜார்ஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். இது கீழே ஒரு 6 பேர் வருவாங்க. ஜார்ஜ் 1, ஜார்ஜ் 2, ஜார்ஜ் 3, ஜார்ஜ் 4, ஜார்ஜ் 5 சொல்லிட்டு அவங்க 5 பேரும் மாத்தி ரூலிங் நடத்திருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இதுவரை கேட்டதும் கிடையாது. அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கும் ஆத்தர் எழுதுற ஒர்க்ஸ்க்கும் சம்மந்தமும் இருந்திருக்காது. பிகாஸ் இயர் போக போக இந்த அகஸ்டன் ஏஜுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா நேச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எதுக்கு நீங்க பாலிடிக்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இதை தாண்டி உலகத்துல நிறைய இருக்கு, நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் நம்ம ரொமான்டிக் ஏஜ். நேச்சரை நம்மளை சுத்தி அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு மேல யார் கூட சண்டை வந்திருக்காது அப்படின்னு சொன்னா இந்த ஏஜோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தேவைப்பட்டிருக்காது. அதனால ஹனவரியன் ஏஜ் நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். 1714 to 1837 யார் ரூல் பண்ணிருப்பா அப்படின்னா ஜார்ஜ் ஃபேமிலி. ஜார்ஜ் 1, ஜார்ஜ் 2, ஜார்ஜ் 3, ஜார்ஜ் 4, ஜார்ஜ் 5 ரூல் பண்ணிருப்பானுங்க. இதுதான் வந்து நம்ம ஹனவரியன் ஏஜ் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? எல்லாருக்கும் கிளியராடா அது ஓப்பனிங் ஃபுல்லா? எஸ் மேம். இல்ல யாருக்காவது ஏதாவது குழப்பதுன்னா சொல்லுங்க, நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல இருந்து தான் நம்ம இனிமே பேஸ்மெண்ட்ல இருந்து தான் இனிமே பில்டிங் கட்ட முடியும் மேல. அக்கா குளோரியஸ் ரெவல்யூஷன் மட்டும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? கிளாரியஸ் ரெவல்யூஷன் வந்து கிங் ஜேம்ஸ் தி ஒன் ஜேம்ஸ் தி செகண்ட் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பா. சரி, அவர் 3 வருஷம் ஆசைக்காக ரூல் பண்ணுவார். பிகாஸ் அவருக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. 3 வருஷம் ரூல் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமும் யார் சண்டை போட்டுட்டு இருப்பா அப்படின்னா ஜேம்ஸ் தி ஸ்காட் தான் வந்து ரூலிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஜேம்ஸ் தி ஸ்காட் இல்லெஜிமைட் சன், அவங்களோட பிளட்டே கிடையாது, அப்படி வரக்கூடாது, அது ராயல் பிளட்டே கிடையாது, அவங்க வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்து ஒரு மேலதான் வந்து ரூலிங் கூட்டிட்டு வருவாங்க ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஹையர் யாருமே இல்ல, த்ரோனுக்கு வரதுக்கு யாருமே இல்ல அப்படின்றதுனால அந்த பிளட்ல ரியல் பிளட்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூட்டிட்டு வராங்க அப்படின்னா ஜேம்ஸ் தி ஒன்னோட பொண்ணு. ஓகேவா? மேரி தி செகண்ட். அவங்கள ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி வேற ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க வில்லியம் தி III தி ஆரஞ்சுக்கு. பட் இங்க ரூலிங்க்கு யாருமே இல்ல அப்படின்றதுனால மேரி தி செகண்ட் அங்க இருந்து கூப்பிடுறாங்க அவங்க ஹஸ்பண்டோட, இங்க வாங்க, இங்க வந்து நீங்க ரூலிங் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ரெவல்யூஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளாரியஸ் ரெவல்யூஷன் சொல்றோம். சோ மேரி தி செகண்டும் அவங்களோட ஹஸ்பண்ட் வில்லியம் III தி ஆரஞ்சும் வந்து இங்க ரூலிங் நடத்துவாங்க. அதுதான் வந்து கிளாரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு பாக்குறோம். கிளியராடா? ஜேம்ஸ் 1 இல்ல 2 அக்கா? அவங்க டாட்டர் ஜேம்ஸ் தி ஒன்னோட டாட்டர் தான்டா. ஜேம்ஸ் தி ஒன்னோட. ஓகேக்கா. பிகினிங்ல பார்த்தோம்ல அங்க
ஓகே நீங்க ஓகே வந்து ஓகே யாரோட பொண்ணு யாருன்னு நீங்க படிக்கவே வேணாம். அப்படி நமக்கு கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அதனால யாரோட பொண்ணு என்ன இத்தனை ஜெனரேஷன் தாண்டி இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படிலாம் நீங்க யோசிக்கவே வேணாம். இதுல நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியது இது வரைக்கும் உங்களுக்கு கதை ஈஸியா புரியும். ஜேம்ஸ் செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரியும். கிளாரியஸ் ரெவல்யூஷன் மட்டும் லைட்டா பிசுறு தட்ட மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க டைரக்டா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கிளாரியஸ் ரெவல்யூஷன்ல வித்தியாசமா நேம் வரும். மேரி த செகண்ட், வில்லியம் தேர்ட் ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரூட் இருக்குல்ல, அதை வச்சு உங்களுக்கு மறந்தே போகாது. அதை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இவங்க யாரோட பொண்ணு, எதனால வந்தாங்க, யாரோட மருமக அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத கொஸ்டினை கேட்கவும் மாட்டாங்க. இதை நான் சொல்லி கொடுக்கறதே இதுக்கப்புறம் வரப்போற மில்டன், டிரைடன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்தந்த கிங் யார் ரூலிங்ல இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல அவங்கள அப்போஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்த ரூல்ஸ் வந்து அப்போஸ் பண்ணி தான் ஒர்க்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும் எந்த கிங் வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு, அவர் என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்ணறதுனால அவர் இந்த ரூலை வந்து எடுத்துட்டு வந்தாரு, எந்த ரூல் எடுத்துட்டு வந்ததுனால அங்க இருந்த மக்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் டிரைடனோட ஒர்க் எல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் டிரைடனோட டைம் பீரியட் வந்து 4 கிங் வந்து மாறி இருப்பாங்க. அந்த 4 கிங்கோட டைம் பீரியடுக்கும் 4 கிங்குக்கும் மாத்தி சிங்குச்சா அடிச்சுதான் டிரைடன் வந்து உயிரே வாழ்ந்திருப்பாரு. அப்போ எந்தெந்த கிங் யார் யார் எப்ப ரூல் பண்ணா, எதனால அவர் சப்போர்ட் பண்ணாரு, எதனால அதை அப்போஸ் பண்ணாரு நீங்க படிச்சா மட்டும் தான் டிரைடனோட ஒர்க்ஸை நீங்க மெமரைஸ் பண்ண முடியும். வெறுமனே நான் உங்களை மெமரைஸ் பண்ண வச்சேன் அப்படின்னா ஒண்ணுமே உங்களோட ஹெட்ல நிக்கவே நிக்காது. அப்படியே காத்துல எழுதின கதையா தான் இருக்கும் உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து. ஏன்னா டிரைடன் அவ்வளோ ஒர்க் எழுதிருப்பாரு. அவ்வளோ ஒர்க்கையுமே ஓகே இந்த கிங் வந்ததுனால இது எழுதினாரு, இந்த கிங் முடிய போறதுனால இதோட முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் டிரைடனை மெமரைஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஓகேக்கா. அதனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. யார் யார் எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா, அவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா, எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணாங்க, இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேக்கா. ஓகே தானடா? ஓகேக்கா. ஓகே கைஸ், நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி டிக்கன்ஸ் இருக்காங்கல்ல, டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட். நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட். OLIV ஆர் ஆலிவர் ட்விஸ்ட். ஹோம்வொர்க் ஸ்டோரி கிளியரா? எஸ் மேம். இதுல நம்ம இன்னும் 2 விஷயம் மட்டும் முடிக்காம இருக்கோம். சரியா? நேத்து வரைக்கும் இது ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அவரோட வார் போம்ஸ் என்ன, ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் என்ன, அதர் ஒர்க்ஸ் என்ன, மேஜர் ஒர்க்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தென் ரெஸ்பிரேட் டெமரைஸோட இது பார்த்தோம். அண்டர் கிரீன் ட்ரீ, பேர் ஆஃப் ப்ளூ ஐஸ், அவங்க ஒய்ஃபுக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. ஃபேர் ஃப்ரம் த மேடிங் கிரவுட், அந்த கேப்ரியலோக்கு பாட்சிபா எவடின்னு பத்தி பேசணும். அப்புறம் ரிட்டர்ன் ஃப்ரம் த நேட்டிவும், இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து ஜூட் டாப் ஸ்கொயர். ஓகேவா? இது 2 மட்டும் இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. ஷேக்ஸ்பியரோட வீடியோ எனக்கு முடிக்கணும். இன்னைக்கு பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எனக்கு இயரோட மெமரைஸ் பண்ணிட்டு வரணும். இதுதான் உங்களுக்கு சண்டேக்கான ஒர்க். ஓகேவா? சோ இப்போ ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவ் அப்படின்ற அந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்னா 1878ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட செட்டிங் எங்க அப்படின்னு சொன்னா ஈக்டான் ஹீத் அப்படின்றது தான் இதோட செட்டிங். ஹீத் அப்படின்னு பார்க்கும்போது ஹீத் கிளிஃப் அப்படின்ற கேரக்டர் எதுல வருவாங்க? Wuthering Heights. வெதரிங் ஹைட்ஸ். யார் ஆத்தர்ரா? ஆன் பிராண்டே கிடையாதே. கரெக்ட், எமிலி பிராண்டே. எமிலி பிராண்டேயோட பென் நேம் என்ன? எலிஸ் பெல். எலிஸ் பெல் அப்படின்னு சொல்லி பார்த்தா. வெதரிங் ஹைட்ஸ் பப்ளிஷ் ஆன இயர் 1847. 1847. அதுல 2 செட்டிங் வரும்னு பார்த்தாலும் what are the 2 settings? Crush. Crush ரேஞ்சும் இன்னொன்னு Heights. விதரிங் ஹைட்ஸும் வரும். சரியா? ஓகே, தட்ஸ் எனஃப். சரியா? அப்ப ரிட்டர்ன் ஆஃப் த நேட்டிவோட செட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா ஈக்டான் ஹீத் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஈக்டான் ஹீத் அப்படின்றது வந்து ஒரு இடத்தோட இது. ஓகேவா? இந்த கதை வந்து எங்க ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா காய் ஃபாக்ஸ் டே. காய் ஃபாக்ஸ் டே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா கன் பவுடர் பிளாட்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது. எஸ் மேம். அது யாரை கொல்றதுக்காக போட்ட பிளாட்? ஜேம்ஸ் 1. கிங் ஜேம்ஸ் the 1 வந்து கொல்றதுக்காக போட்ட பிளாட் தான் வந்து கன் பவுடர் பிளாட். 1605 நவம்பர் 5ன்றத படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த கன் பவுடர் பிளாட்டை வந்து அதுல இருந்து கிங் வந்து தப்பிச்சதுனால அந்த டேயை இன்னும் வரைக்கும் அந்த மக்கள் என்னன்னு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா காய் ஃபாக்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த பிளாட் போட்டவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி விஷயம் வந்து லீக் ஆயிருக்கும். உடனே கிங் அதை யாரெல்லாம் பிளான் போட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொன்றுவார். அவர் வந்து அதை கொன்னுட்டு அவர் உயிரோட இருக்காரு அப்படின்றதுனால அதை செலிப்ரேட் பண்ணுவார். அந்த செலிப்ரேஷனோட டே தான் என்னன்னா காய் ஃபாக்ஸ் டே. அதை காய் ஃபாக்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, கன் பவுடர் பிளாட்னு சொல்லுவாங்க. அதோட வருஷம் 1605, அதோட டே வந்து நவம்பர் 5. எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. யார் தப்பிச்சதுனால அப்படின்னு சொன்னா கிங் ஜேம்ஸ் the 1 வந்து தப்பிச்சதுனால. ஓகேவா? அந்த பிளாட்ல இருந்து அவர் தப்பிச்சதுனால செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் வரைக்கும் அந்த மக்கள் வந்து நவம்பர் 5ஆம் தேதி வெடியெல்லாம் போட்டு ஜாலியா கொண்டாடதான் செய்யறாங்க காய் ஃபாக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா அந்த டேனா என்னன்னு சொல்லி? எஸ் மேம்.
இதுல நேட்டிவ் அப்படின்ற அந்த டேர்ம் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா கிளைம் யோபிரைட் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இவர் தான் அந்த கதையோட ப்ரோட்டகனிஸ்ட். ஓகேவா? கிளைம் யோபிரைட் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா டைமண்ட் மர்ச்சென்ட்டா அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இதுல வர கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் யோபிரைட், அப்புறம் அவங்களோட அம்மா, அவங்களோட கசின், அவன் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லி 4 பேர் தான் வந்து இதுல வர மேஜர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ கிளைம் யோபிரைட்டோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா கிளிமெண்ட் யோபிரைட் அப்படின்றது அவரோட ஃபுல் நேம். அதை ஷார்ட்டா கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு எவ்வளவு ஏஜ் இருக்கும் அப்படின்னா அவனோட 30sல இருப்பான். அவனோட பிசினஸ் கரியர் எல்லாத்தையுமே விட்டுட்டு பாரிஸ்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா? அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஈக்டான் ஹீத்துக்கு வந்து அவன் ரிட்டர்ன் வருவான். அவனோட நேட்டிவ் தான் என்னது அப்படின்னா ஈக்டான் ஹீத்னு பாக்குறோம். அவனோட நேட்டிவ்க்கு ரிட்டர்ன் வந்து நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, அதனால இங்க புவரா இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சு நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்னாலதான் யார் ரிட்டர்ன் வந்திருக்கா? Clement Yobright. கிளெமெண்ட் ஆர் கிளைம் யோபிரைட் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பாரு. அப்ப நேட்டிவ் அப்படின்ற டேர்ம் யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா கிளைம் யோபிரைட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நேட்டிவ் அந்த இடத்தோட செட்டிங் என்ன அப்படின்னா ஈக்டான் ஹீத் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? தென் இந்த கிளைம் யோபிரைட்டுக்கு யார் மேல ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னா எஸ்டாக்சியா யுவின்னு சொல்லி ஒரு கேர்ள். ஓகேவா? அந்த கேர்ள் மேல ஒரு கண்ணு இருக்கும். கிளைமுக்கும் அந்த பொண்ணு பிடிக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த ஆளை வந்து பிடிக்கும். அவங்க 2 பேத்துக்குமே பிடிச்சிருக்கும். பட் இது யாருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொன்னா மிஸ்ஸஸ் யோபிரைட்டுக்கு வந்து பிடிக்காது. மிஸ்ஸஸ் யோபிரைட் யாரு அப்படின்னு சொன்னா கிளைமோட மதர். ஓகேவா? அவங்க அம்மாக்கு யாரு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொன்னா இஸ்டேசியா வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவ வந்து வேணாம், அவங்களோட லவ், அவளை வந்து லவ் பண்ணாத, அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்காத அப்படின்ற தாட் வந்து யார் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பா அப்படின்னு சொன்னா மிஸ்ஸஸ் யோபிரைட். அவங்களோட அம்மா வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே கிளைமுக்கு வந்து ஒரு கசின் இருக்கும். ஓகே, ஒரு யங் கேர்ள். அவளோட நேம் என்ன அப்படின்னா தொமசியன் யோபிரைட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கசினோட நேம் வந்து இப்ப இதுல 4 மேஜர், இவங்க 4 கேரக்டர்ஸ்மே ஒரே ஃபேமிலி தான் வராங்க. யோபிரைட் யோபிரைட் யோபிரைட். ஒன்னு வந்து கிளெமெண்ட் யோபிரைட், இன்னொன்னு மிஸ்ஸஸ் யோபிரைட், அப்புறம் தொமசியன் யோபிரைட். இந்த 3 பேரை தாண்டி நம்ம படிச்ச ஒரே ஒரு கேர்ள் யாரு அப்படின்னு சொன்னா யுஸ்டிசியா வீவ்னு சொல்லி பாக்குறோம். அவங்களதான் யார் லவ் பண்றா? Climb Yobright. கிளைம் யோபிரைட் வந்து லவ் பண்றாங்க. இப்ப கடைசியில ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, டேமன் வில்டீவ் அண்ட் டிகரி வெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே அதுக்கு அடுத்து வர மைனர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட நேம் டேமன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? டேமன் யாரு அப்படின்னு சொன்னா தொமசியனோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். தொமசியன் யாரு? Cousin of Clement Yobright. கிளைமோட கசின் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆஸ் வெல் அஸ் எஸ்டேசியாவோட ஃபார்மல் லவர். ஃபார்மல் லவர்னா பழைய லவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த கதைலாம் தேவையில்லை, சரியா? இதுல நீங்க படிக்க வேண்டியது இந்த 4-5 கேரக்டர்ஸ் மட்டும் தான். கிளைம் யோபிரைட் அவங்க அம்மா தேவை கிடையாது. இஸ்டிசா ஈவ் தெரியணும், தொமசியன் யோபிரைட், டேமன், அப்புறம் டிகிரி வெயின். இவங்க 5 பேர் கேரக்டர்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. டிகிரி வெயின் ஏன் உள்ள வருவாரு அப்படின்னு சொன்னா தொமசியனை வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கும். பட் டிகிரி வெயினோட ப்ரொபோசலை யார் வேண்டான்னு சொல்லிருப்பா அப்படின்னா தொமசியன் வந்து வேண்டான்னு சொல்லிருப்பாங்க. சோ தொமசியன் அப்படின்றது ஒரு கசின், ஒரு கேர்ள். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் கொடுத்தது யாரு அப்படின்னா டிகரி. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாரு அப்படின்னா டேமன் பாக்குறோம். அவ்வளவுதான் கதை. புரிஞ்சுச்சா? Yes, ma'am. நேட்டிவ் அப்படின்றது யார் ரெப்ரசென்ட் பண்ணுது? அவங்க 30sல இருக்காங்க. அவங்களோட நேட்டிவ் இடம் செட்டிங் என்ன, அவங்க எங்க இருந்து விட்டுட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு வந்திருக்காங்க, அவங்க எந்த பொண்ணை லவ் பண்றாங்க, அவங்களை யாரு வேண்டான்னு சொல்றாங்க. தென் இன்னொரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி இவங்க 3 பேர் தொமசியன், டேமன், டிகரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரம்பட் மேஜர். த ட்ரம்பட் மேஜர் அப்படின்னு. அப்ப ட்ரம்பட் அப்படின்னா கொட்டடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கொட்டு அப்படின்னா 0 தான் வரும், அதனால 1818 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேவா? இட்ஸ் ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எப்போ செட் ஆயிருக்கும் அப்படின்னா நெப்போலியனிக் வாரோட செட் ஆயிருக்கும். இதுல ட்ரம்பட் மேஜர் அப்படின்ற நேம் வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஜான் லவ்டே அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. லவ்டே அப்படின்னு பார்க்கும்போது லவ் இட் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்தோம். எங்க பார்த்தோம் லவ் இட்? The Alchemist. கரெக்ட். த ஆல்கெமிஸ்ட்ல தான் யாரை பார்த்தோம் அப்படின்னா லவ் இட், சப்டில், அப்புறம் டால் காமன் ஒருத்தவங்க பார்த்தோம், ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆல்கெமிஸ்ட்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இதுல வர்ற கேரக்டர் ட்ரம்பட் மேஜரை யார் ரெப்ரசென்ட் பண்றா அப்படின்னா ஜான் லவ்டே அப்படின்றவங்க தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜூட் அப்ஸ்குயர். ஜூட் அப்ஸ்குயர் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? பார்த்திருக்கேன் மேம். நேற்று நைட்டு தான் கொடுத்தேன். அதை முடிச்சிட்டோம்னா நமக்கு இப்ப ஃபுல்லாவே யார் முடிஞ்சிருவாரு அப்படின்னா ஹார்டி வந்து முடிஞ்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம டிக்கன்ஸ் கிட்ட போயிடலாம். சோ ஜூட் அப்ஸ்குயர் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1895 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் கம்ப்ளீட்டட் நாவல் ஆஃப் தாமஸ் ஹார்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல டோட்டலா வர்ற கேரக்டர்ஸ் வந்து மொத்தம் 4 கேரக்டர்ஸ் தான், சரியா? அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஜூட் ஃபாலே அப்படின்னு ஒரு கேரக்டர், அப்புறம் சூசனா பிரைட் ஹெட், அரபெல்லா டான், அடுத்தது ரிச்சர்ட் பிலிப்ஸ்டன். இவங்க 4 பேர் தான் இதுல வர கேரக்டர். ஓகே, இப்ப ஒரு ஃபேமிலி இருக்காங்க. நம்ம கதையை நார்மலா ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சினா ஓன்
ஓன் சிஸ்டர்ல கசின்ஸா இருக்காங்க. அந்த கசின்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜூட் ஃபாலேயும் சூசனா பிரைடடும். இவங்க 2 பேருமே கசின்ஸ். ஓகேவா? சின்ன வயசுல இருந்து சேர்ந்து தான் வளர்றாங்க, வைக்கிறாங்க, எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. பட் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் 2 பேருமே வேற வேற ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜூட் ஃபாலே வந்து யார மேரேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அரபெல்லா டான மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சூசனா பிரைடட் யார மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் பிலிஸ்டனை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரிச்சர்ட் பிலிட்டன் யாரு அப்படின்னு சொன்னா ஜூடோட டீச்சர். ஜூட் அப்படின்னா அந்த ஜூட் ஃபாலே இருக்காருல்ல, அவரோட டீச்சர் தான் வந்து சூசனா பிரைட் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் கப்பிள்ஸ்? ஜூடோட கப்பிள் யாரு? அரபெல்லா டான். சூசனாவோட கப்பிள் Richard Philipson. ரிச்சர்ட் பிலிட்டன் பாக்குறோம். மொத்தமா இந்த இடத்துல 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 கப்பிளுமே அவரோட மேரிட்டல் லைஃப்ல ஒழுங்கா இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா கிடையாது. இவங்க 2 பேரையும் தாண்டி அரபெல்லா டானையும் ரிச்சர்ட் பிலிஸ்டனையும் தாண்டி யாருக்கும் நடுவில் ஒரு சின்ன அஃபேர் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னா ஜூட் ஃபாலிக்கும் சூசனா பிரைடடுக்கும் ஒரு அஃபேர்ன்றதை விட ஒரு எமோஷனல் மென்டல் அட்டாச்மெண்ட் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப வேகால ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்திருக்கும். அப்ப 2 பேத்துக்கும் 2 பேரோட ஷோல்டர்ஸ் தேவைப்படுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஜூட் ஃபாலிக்கும் சூசனா பிரைடடுக்கும். அப்ப இவங்க 2 பேரையும் தாண்டி யார் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பா அப்படின்னு சொன்னா ஜூட் ஃபாலையும் சூசனா பிரைடடும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால அவங்க ஃபேமிலி வந்து லைட்டா கொலைட் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொலைட் இந்த சென்ஸ் உடைய ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நார்மலான ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அந்த இடத்துல வேற ஒருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் உடையதானே செய்யும். சோ அந்த மாதிரி உடைய ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ ஜூடுக்கும் அரபெல்லாக்கும் ஒரு குழந்தை பிறப்பாங்க. அந்த குழந்தையோட நேம் தான் என்ன அப்படின்னா லிட்டில் ஃபாதர் டைம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். லிட்டில் ஃபாதர் டைம் தான் இதுல வர இம்பார்ட்டன்டான கேரக்டர். இதுதான் நெட் கொஸ்டின்லயும் கேட்டாங்க. சரியா? லிட்டில் ஃபாதர் டைம் அப்படின்ற கேரக்டர் எதுல வர்றது அப்படின்னு சொன்னா ஜூட் அப்ஸ்கியூர்ல வர கேரக்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஜூடுக்கும் அரபெல்லாக்கும் பிறந்த பையனோட நேம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா லிட்டில் ஃபாதர் டைம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த குழந்தையை எங்க வந்து வளர்ப்பாங்க அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியால வளர்ப்பாங்க. யார் வளர்ப்பா அப்படின்னா அரபெல்லாவோட பேரண்ட்ஸ் தான் வந்து வளர்ப்பாங்க. ஓகேவா? பிகாஸ் அரபெல்லாக்கும் சரி ஜூட் ஃபாலிக்கும் சரி டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 பேருமே குட் டேர்ம்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அப்ப குழந்தைய வந்து யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்னா அவங்க ஆச்சிக்கு தாத்தா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஆஸ்திரேலியால தான் அந்த குழந்தை வளரும். அரபெல்லாவோட அப்பா அம்மா கிட்ட தான் அது வந்து வளரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த குழந்தையோட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வந்து குழந்தை தான், குட்டி குழந்தை தான், ஒரு வருஷம் 2 வருஷம் குழந்தை தான். ஆனா அதுக்கு மைண்ட் திங்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓல்டு மேன் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கு வயசு வந்து இப்ப 5 வயசு அப்படின்னு சொன்னா அது திங்க் பண்றது எல்லாமே ஒரு 15, 25, 35 இயர்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு ஓல்டு மேன் எப்படி திங்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை வந்து திங்க் பண்ணும். சோ அது வந்து ப்ராப்ளமா தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேவா? அந்த யங் சைல்டோட மைண்ட்ல வந்து யார் இருப்பா அப்படின்னா ஒரு ஓல்டு மேன் வந்து எல்லா கண்ட்ரோலையும் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னா இந்த லிட்டில் ஃபாதர் டைம் சூசனாக்கும் ரிச்சர்ட் பிலிஸ்டனுக்கும் அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, எக்ஸ்ட்ரா குழந்தைங்க, அந்த பேபிஸ் எல்லாத்தையுமே இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கொலை பண்ணிட்டு அவனும் வந்து செத்துற மாதிரி சீன் வந்து நமக்கு முடியும். ஏன் அவன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்கெல்லாம் பிறந்தது உங்களுக்கு ப்ராப்ளமா தானே இருக்கு, அதனால நாங்க இருக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணதான் அந்த லிட்டில் ஃபாதர் டைம் வந்து ரீசனும் சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஸ்டோரி. He kills himself and Sue's children because he believes that he and his half siblings are cause of the family problem. ஃபேமிலி பிரச்சனைக்கு நாங்க தானே ப்ராப்ளமா இருக்கோம், அதனாலதான் நான் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி லிட்டில் ஃபாதர் டைம் அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடிச்சிருப்பாங்க. கிளியரா? ஓகே. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஜூட் ஃபாலே வந்து அவனோட எஜுகேஷன் எங்க முடிச்சிருப்பான் அப்படின்னு சொன்னா கிரைஸ்ட் மினிஸ்டர் யூனிவர்சிட்டில முடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்க் அப்படின்றத நம்ம எங்க பார்த்தோம்? Dr. Faustus. டாக்டர் ஃபாஸ்டஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்க்ல அவர் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவன் எங்க முடிச்சிருப்பான் அப்படின்றத பாத்துக்கோங்க. தென் யாருக்கு நடுவில் லவ் ஆகுது? ஜூட் ஃபாலையும் அரபெல்லா டானும் ஒரு பேர், சூசனா பிரைடடும் ரிச்சர்ட் பிலிஸ்டனும் ஒரு பேர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நாளைக்கு ஹோம்வொர்க் ஸ்டோரி என்ன? சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆலிவர் ட்விஸ்ட். எஸ், சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகே கைஸ், தேங்க் யூ ஃபார் லிசனிங். Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.